ஹே மை பெட்டல்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் வீடியோ வராததுக்கு என்னை மன்னிச்சிருங்கடா. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அண்ட் அதோடு வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா, ஓகேவா? கமெண்ட் மஸ்ட் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ரொம்ப பரபரப்பாக எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு ஒரு நிமிஷம் கூட யாரும் நிற்கலை. லைக் பம்பன்னு சுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. ஒரு பர்சன் மட்டும் கேபினில் ரொம்ப கோவமாக உட்காந்து ஒரு முன்னாடி நிற்கிற 4 பேரை முறைச்சி பார்த்து ஒரே ஒரு ஃபைலை மட்டும் கையில் வச்சுட்டு அவங்களே பார்த்துட்ருக்காரு. சார், நாங்கள் முடிச்சிட்டோம் சார். ஆனால் அது எப்படி மிஸ் ஆகும்? சொல்லியா? சம்பளம் மிஸ் ஆகுதா? கரெக்டாக உன் அக்கௌண்ட்டில் விழுதலை? நீ சொல்கிறீ? கரெக்டாக அக்கௌண்ட்டை விழுதில்ல? தோ மினிக்கிறதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கிறல, எப்படி ஃபைல் மட்டும் மிஸ் ஆகும்? அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் ரொம்ப கோபமாக கேட்டுட்ருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்கவங்களால வாயவே திறக்க முடியல. ஏன்னா அந்த பர்சன் ரொம்ப கோபமாக இருக்கார். அவர் கண்ணில் அப்படி ஒரு தீப்பொறி தெரியுது. ஸோ அல்லக்கா ஒரு பொண்ணு தான். சார், அது ஏன் தப்பு தான் சார். நான் தான் சார் உங்கள் கேபினில் வச்சுட்டு அப்படியே போயிட்டேன். ஓ, உன்னை எதுக்கு நான் ஏவா போட்டிருக்கேன்? என் வேலையெல்லாம் கரெக்டாக நீ பார்க்குறதுக்கு தான் உன்னை நான் பிஏவாக போட்டிருக்கேன். அதை விட்டுட்டு நீ கண்டவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் உனக்கு சம்பளம் கொடுக்கல, ஓகேவா? சரி, இப்போ போன ஃபைல் கிடச்சிச்சு, அதனால் உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் உன்னை மட்டும் விட மாட்டேன், யூ ஆர் ஃபயர்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு, சார் ப்ளீஸ் சார், எதுவுமே நடக்காது சார். இந்த வேலையை நம்பி தான் சார் என் குடும்பமே இருக்குது. வாயமோடு, உன் குடும்பம் அந்த கதைலாம் நான் கேட்கவே இல்லை. என் ஃபைலை தொலைச்ச உடனே இதுக்கப்புறம் எப்படி நான் வேலையில் சேர்த்துக்கிறது? நாளைக்கு நீ எதை வேணால் தொலைப்ப. ஸோ கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணால் அதுக்கு மேலே பேசவே முடியல. ஸோ அங்கேருந்து அவள் போகிறா. அப்போ இந்த பர்சனோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அதில் நேஹான்னு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் போய்ட்றாங்க. ஸோ கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ சொல்லு நேஹா. சங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க? இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு 5th பர்த்டே. நீ வந்தால் தான் கேக் கட் பண்ணுவா. நம்ம அடம் பிடிச்சிட்ருக்கா. கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கலேன். வரேன் அப்படி சொல்லிட்டு சங்குக்கும் காலை கட் பண்ணிடுறாரு. ஆமாண்டா, அது சங்குக் தான். ஸோ இப்போ நேராக அவரோட மேன்ஷன் தான் போகிறாரு. ஸோ ரொம்ப பெரிய மேன்ஷன்லாம் இல்லை, சின்ன மேன்ஷன் தான். ஸோ உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போனோடனே அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தை, கேக் கட்டிங் பண்ணுற செட்டப் எல்லாமே அப்படியே இருக்குது. ஜங்க் உள்ளே வரப்போ எவ்வளோ ரூடாக இருந்தாரோ, ஸோ அந்த ஃபேஸ் அப்படியே மாறி ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக மாறிடுது. அப்போது ஜங்கோட பொண்ணு டேடி வந்துட்டிங்களா? நீங்கள் இன்னும் லேட்டாக வரீங்க. மம்மி ஃபோன் பண்ணலன்னா நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க தானே? ஓ மை காட், ஸ்வீட் ஆர்ட், உன் பர்த்டேக்கு வராமல் டேடிக்கு வேறு என்னடா வேலை இருப்போது? சொல்லு. என் பாப்பாவுக்கு அதுக்குள்ளே 5 வயசு ஆகிடுச்சா? வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் இப்போ கேக் கட் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. ஸோ நேஹா அப்படி ஜங்குக் பக்கத்துலேயே நிற்கிறா. ஜங்குக் நேகாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. நேகாவும் சிரிக்கிறா. ஸோ அப்படியே பாப்பாவும் கேக் கட் பண்ணுறா. கேக்கும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜங்குக்கு தான் விட்றா. நேகா அதையும் பார்க்குறா. அடுத்து நேகா கூட்டுறா. ஸோ ஜங்குக் சிரிச்சுட்டே அப்படியே பாப்பா கூட்டி விட்றா. சாரி, பாப்பாவுக்கு பேர் வைக்கல, பாப்பா பேர் யூரி, ஓகேவா? டேடி, எனக்கு எந்த கிஃப்ட்டும் இல்லையா? யூரி பாப்பாவுக்கு கிஃப்ட் இல்லாமல் எப்படி இருக்கும்? கிஃப்டெல்லாம் இருக்குது. சரி, வாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கும் யூரியை தூக்கிட்டு கார்டன் ஏரியாவுக்கு தான் போகிறாரு. ஸோ யூரிக்கு பயங்கர ஷாக்கு. பிகாஸ் அங்கே பெரிய ப்ளே கிரவுண்ட் செட்டப்பே இருக்குது. ரொம்ப நாள் யூரி கேட்டுகிட்டே இருப்பா. ஆனால் ஜங்குக் வெளியே பெருசாக அனுப்ப மாட்டான் சேஃப்டிக்காக. ஸோ இப்போ கார்டனுக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு ப்ளே கிரவுண்ட் செட்டப்பை பார்த்தோன்னே யூரிக்கு பயங்கர ஸ்மைலு ஃபேஸில். அப்படியே குதிக்கிறா. ஜங்குக் கையிலே, என்ன இறக்கி விடுங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஓடுறா. ஓடி போய் செம்ம ஜாலியாக விளையாடுறா. அது பயங்கரமாக ரொம்ப பெரிய கார்டன் இல்லையா? ஸோ அதில் முக்கால்வாசி அப்படி ப்ளே கிரவுண்டாக மாற்றிருப்பார். ஸோ யூரிக்கு பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம், ரொம்ப குதிக்கிறா. ஸோ நேகாவும் அப்படியே ஜங்குக் கிட்ட போயிட்டு ஜங்குக் கூட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஜங்குக், நம்ம பாப்பாக்காக இவ்வளோ செய்கிறீங்க, எனக்காக கொஞ்சம் செய்யலாம்ல? உனக்கு என்னாடி நான் செய்யலை? உனக்கு என்ன செய்யலை? நான் எனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி தரீங்களா? ஏடி, போன வாரம் தானே வாங்கி கொடுத்தேன், அப்போ வாங்கி தர மாட்டிங்களா? சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சிரிக்கிறாரு. ஸோ இதே சைடு அப்படி உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே நடு ஹாலில் அப்படியே காலை விரித்து போட்டுட்டு படுத்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா மயன், என்னடி பொறுப்பு இல்லாமல் படுத்துருக்க? எந்திரி ஒழுங்கா. அம்மா, என்னம்மா
ஒரு வேலை வெட்டிக்கு போவேன்னு பார்த்தா உங்கள் அப்பா சொத்தை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். அம்மா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சொல்லாதுன்னு. நான் வேலை தேடிட்டு தாம்மா இருக்கேன், எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவே மாட்டேங்குது. அது எப்படி கிடைக்காம போவோம்? உன் வாய் துடுக்கு. நீ ஒழுங்காக வேலை தேடினா தானே. எப்போ பார்த்தாலும் தின்னுட்டு தூங்க வேண்டியது. ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்லைவா எண்ணி. அம்மா இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன வீட்டு விட்டே போயிடுவேன். போய் தான் பாரு, 5க்கு 10க்கு பிச்சை தான் எடுப்பேன். ஓ அந்த மாதிரியா? அப்படி வந்துட்டிங்களா? சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா உள்ளே வந்துட்டு, எங்கம்மா கிளம்புற? அப்பா உன் ஆத்தா தான் வேலை இல்லாமல் எதனா சொல்லிட்டு இருப்பா, நீ உடனே மூஞ்சத்துக்கு வச்சுட்டு வெளியே கிளம்பிடுவியா? இதை பாருமா, உனக்கு 21 வயசு வரைக்கும் அப்பாவே சோறு போட்டேன், அடுத்த 2 வருஷம் நானே போட்டுட்டு போகிறேன், கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. நீங்கள், இல்லைப்பா நான் வேலை தேடுறேன், எனக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. அது எப்படி கிடைக்கும்? அது எப்படி கிடைக்கும்? எங்கன்னா தின்னுட்டு தூங்குற வேலையாக இருந்தால் சொல்லுங்கள், செய்வா நல்லா உங்கள் பொண்ணு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கோவமாக ரூமுக்கு வந்துட்டு உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஜாப் தான் சர்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இருக்க மாட்டுது. அப்போது ஒரு கம்பெனி ஜியான் இண்டஸ்ட்ரின்னு, ஸோ அதை பார்க்குறீங்க. அட இந்த கம்பெனியில் ஜாப் வேகன்ட் இருக்கா? ரொம்ப பெரிய கம்பெனியாச்சே, சரி என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் சிஇஓக்கு பர்சனல் செக்ரட்டரி ஜாபுக்கு வேக்கன்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. எனக்கு பயங்கர குஷி. அடடே பர்சனல் செக்ரட்டரியா, நம்ம தேடிட்டு இருந்த வேலை இதானே, ஈஸியான வேலை, பெருசாக வேலை இருக்காது, எப்போ பார்த்தாலும் அவர் கூட ஓட்டிகிட்ருக்கலாம். சரி அப்ளை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ உங்களை வந்து நாளைக்கே இன்டர்வியூக்கு வர சொல்லிடுறாங்க. நாளைக்கேவா? ஐயோ சரி வயன் பேசி அசத்துரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகுறீங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங் தான் கேபினில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்போ அவரோட மேனேஜர் வந்துட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் வந்துட்டாங்க, ஸோ நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் தான் உள்ளே வரீங்க. இங்கே இன்டர்வியூ எங்கே நடக்குது? 18th ஃப்ளோர் மேம். அது 18th ஃப்ளோரா? சரி போவோம் அப்படி சொல்லிட்டு வேகமாக போகிறீங்க. நீங்கள் தான் 4வது ஆளே, ஸோ 3வது ஆளே உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் அப்போ தான் 10வது ஃப்ளோருக்கே வரீங்க. பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ லேட்டுன்னு. ஆனால் உங்களுக்கு லேட்டுன்னு தெரியல, ஏன்னா அவங்க சொன்ன டைம் வந்து 10, ஆனால் மீட்டிங் வந்து 9 o'clock ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களோட தப்பு தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளோருக்கு வரீங்க. ஸோ மேனேஜர் உங்களை பார்த்துட்டு, யாருமா நீ? நான் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூக்கு இவ்வளோ லேட்டாக தான் வருவியா? எத்தனாவது ஆள் நீ? நான் 4வது ஆள். என்னது 4வது ஆளா? 8வது ஆளே உள்ளே போயிட்டாங்க. ஐயோ இதை பாரு சொதப்புற, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னம்மா பண்ண போகிறேன்? சார் ப்ளீஸ் சார், நீங்கள் தான் சார் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டிங்க. என்னது அப்போ நாங்கள் தான் தப்புன்னு சொல்கிறியா? ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார், ப்ளீஸ் சார், நான் உடனே எனக்கு இந்த வேலை வேணும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி உட்காரு, உங்கள் ஸ்லாட்டை மாற்றி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மேனேஜர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து இப்போ 14th ஸ்லாடு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களை தான் கூப்பிடுறாங்க. கடவுளே என்னை காப்பாற்று நீ தான் அப்படி சொல்லிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு, மே கமெண்ட் சார் அப்படி சொல்லிட்டு நாக் பண்ணுறீங்க. ஸோ ஜங் தான் கமெண்ட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஜங்குக்கு அப்படியே ஃப்ளாட்டு தான் சொல்லணும், அப்படி மெஸ்மரைஸ் ஆகி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக அப்படியே லெமன் எல்லோ கலரில் வந்துட்டு ஒரு குர்த்தி போட்டிருப்பீங்க, அழகாக இருப்பீங்க. அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜங்குக்குனா உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவர் கண்ணு உங்கள் மேலேருந்து எடுக்கவே இல்லை. சார் வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு ஜங் சொல்கிறாரு. நீங்கள் உட்காந்துட்டு உங்களோட ரெஸ்யூம், உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ ஜங் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை பார்க்காம சுற்றி அந்த கேபினை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங் வந்துட்டு, யோரா இன்னிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோ. சார் நீங்கள் என்ன எதுவுமே கேட்கலையே, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் சூப்பராக இருக்குது, ஸோ நான் உங்களே அப்பாயின்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜங் சொல்கிறாரு. உங்களுக்குன்னா செம்ம ஹாப்பி. சார் நிஜமாவா? ஆமாம் மிஸ் வயன். தேங்க்யூ சார், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு இந்த வேலை இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, ஆனால் எனக்கு ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒர்க் மட்டும் சொதப்பவே கூடாது. சொதப்பினா நான் யாருன்னு நீ பார்ப்பேன். என்னடா இப்படி தராராக சொல்கிறாரு. ஓகே சார், நான் சொதப்பவே மாட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே இந்த சீன் கட்டானா உங்கள் வீட்டில் தான், அம்மா எனக்கு வேலை கிடச்சிருச்சு ஜாலி அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, என்ன நம்பவே முடியல என்னால், உன்னை ஒரு கேள்வி கூட கேட்காமலாம் வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம் நான் அவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன், நீ படித்தது ஒரு டிகிரி. அம்மா என்னோட பர்சன்டேஜ் முக்கியமா? அதை பார்த்தோன்னே சார் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். அதான் என்னை உடனே வேலைக்கு சேர்த்துக்க சொல்லிட்டாரு. ஜாலி, இனிமேல் நான் வேலைக்கு போகிறேன், இன்னும் உங்கள்கிட்ட இந்த திட்டு வாங்கறதுல நான் தப்பிச்சிருவேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்துட்டு அவர் கேபினில் உட்காந்துட்டு உங்களோட ஃபோட்டோவே தான் பார்த்துட்ருக்காரு. அவரோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைலு, ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த ஸ்மைலு. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காரு. அப்போ மேனேஜர் உள்ளே வந்துட்டு, சார்
டோரை தட்டிட்டு வரணும் தெரியாது அவனுக்கு. சார் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, உடனே போகணும். அதான் சார். சரி ஓ வரேன் அப்படிங்கிட்ட சங்கு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அழகாக க்யூட்டாக ஒரு பிங்க் கலர் குர்த்தா செட் போட்டிருக்கீங்க. உங்கள் அம்மா தான் வந்துட்டு உங்களுக்கு தலை வாரிட்டு இருக்காங்க. அம்மா நான் என்ன ஸ்கூலுக்கு போகிறேன், இப்போ உட்காந்துட்டு எனக்கு தலை வாரிட்டுருக்கேன். இல்லடி நாள் வேலைக்கு போகிறேன் அதான். சரி அம்மா சொல்லுடி, எனக்கு இந்த வேலை நிலைக்கணும், அதுக்கு நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இவ்வளோ நாள் உன்னை திட்டிகிட்டே இருந்தவன், ஆனால் எதுவுமே நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு இல்லை, நீ வேலைக்கு போய் உன் சொந்த காலில் நிற்கணும் தான், எந்த மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கண்கலங்குறாங்க. நீங்கள் அம்மா இதை பாரு, உன் பொண்ணு நான் எப்படி அப்படி இருப்பேன், நிச்சயமாக என் வாழ்க்கையில் நான் பெரிய இடத்துக்கு போவேன் சரியா. ஆனால் மயன் ஒன்றே ஒன்று மட்டும், என்றைக்குமே எதுலேயும் கவனத்தை மட்டும் செதற விட்டுறாது சரியா. அம்மா கண்டிப்பாக நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே ஓட்டுறீங்க. அப்படியே உங்கள் அப்பா கிட்டேயும் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இப்போ நேராக ஆஃபீஸ் தான் போகிறீங்க. லேட்டாலாம் போல், சீக்கிரமாகவே போய்ட்டுறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஏன்னா சங்க் மீட்டிங் போயிருப்பார். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நீங்கள் சங்க் மீட்டிங்லேருந்து வெளியே வராரு. ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த சைட் க்ராஸ் பண்ணுறீங்க. சங்க் உங்களை பார்த்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு க்யூட்டான ஸ்மைல் உங்கள் ஃபேஸில். குட் மார்னிங் சார் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. சங்குக்கண்ணா உங்களே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே சீக்கிரமாக வந்துட்டீங்க சார், நான் ரொம்ப பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுற பொண்ணு. ஓகே கேபின் வாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் சங்குக்கு பின்னாடியே போகிறீங்க. பார்த்தா சங்கு கேபின்குள்ளேயே ஒரு சின்ன செட்டப் உங்களுக்கு. நீங்கள் சார் இங்கேயே தான் நானும் இருக்கணுமா, ஏன் நமக்கு வேறு எதுவும் கேபின் புதுசாக வேணுமா? ஐயோ அப்படிலாம் இல்லை சார். அப்போ நான் இங்கே தான் இருந்து உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்க்கணுமா? ஆமாம் இங்கேருந்து தான் பார்க்கணும். சரி உட்காந்துக்கோ அப்படி சொல்கிறாரு. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அங்கே இருக்க சிஸ்டமு ஃபோன் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. என்ன வேலைன்னு தெரியல உங்களுக்கு. அப்போ ஜங்க் அப்படி உங்கள் முன்னாடி வந்துட்டு டேபிளில் 2 கையை வச்சுட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வர மாதிரி வராரு. நீங்கள் ஒரு செகண்டில் பயந்துட்டீங்க. அப்படியே க்ளோஸாக வந்துட்டு உனக்கு என்னென்ன ஒர்க்குன்னு என்னோடய மேனேஜர் சொல்லுவார் ஓகேவா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 hourல இன்னொரு மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு வரேன் ஓகேவா. ஓகே சார் ஓகே அப்படி சொல்லிட்டு மூச்சு விட முடியல உங்களால். அவர் போனவனே தான் அப்பா என்ன இந்த மனுஷன் புசுக்குன்னு கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ மேனேஜர் உள்ளே வந்துட்டு மிஸ் பையன் சொல்லுங்கள் சார். சார் உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் சொல்ல சொன்னார், நான் சொல்கிறேன், நீங்கள் அதில் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், சார் ரொம்ப கோவப்படுவார், அவர் கோவப்படுற மாதிரி எதையும் பண்ணி தொலைச்சிடாதீங்க சரியா. ஆல்ரெடி அவருக்கு ஒரு பொண்ணுங்க பிஏவாக இருந்துச்சு, ஒரு ஃபைலை தொலைச்சிருச்சு. அந்த ஃபைலை அதுவே தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு. ஆனாலும் அது மேலே இருக்க கோவத்தில் அந்த பொண்ணை வேலையை விட்டே தூக்கிட்டாரு. ஸோ நீ பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா. ஓகே சார் இதான் வேலை அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு சார் நான் உனக்கு கேட்கவா? கேளு. அவர் ஏன் இவ்வளோ உருன்னு இருக்காரு? அது எனக்கு எப்படிமா தெரியும்? அது இல்லை, நீங்கள் பார்த்தா ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாம் அவங்க அப்பா காலத்துலேருந்தே நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். ஓ அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு 5 வயசில் பொண்ணு கூட இருக்குது. ஓ அவருக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா, அவருக்கு 5 வயசில் பொண்ணு இருக்குது. ஓ சரி சரி, இந்த பாரு இந்த மாதிரி பர்சனல் கேள்வியெல்லாம் என்னோட கேட்குறதோட நிப்பாட்டிக்கோ, அவர்கிட்டலாம் கேட்டு தொலைய போகிறேன். அதெல்லாம் கேட்க மாட்டேன். என்னமோ சார் உங்கள் கூட பழகின ஃபஸ்ட்டு நாளே நல்ல பாண்டு கிடச்ச மாதிரி இருக்குது, நீங்கள் என் அப்பா மாதிரி இருக்கீங்க. வர எல்லா பொண்ணுங்களும் இதே தான் சொல்கிறீங்க. ஓ அப்போ நீங்கள் எனக்கு அப்பா இல்லையா? சச்சா அப்படிலாம் இல்லைம்மா. இந்த பாரு ஒழுங்காக வேலையில் மட்டும் கவனம் செலுத்து, அவர்கிட்ட தேவையில்லாமல் எதுவும் பர்சனலாலாம் கேட்டு வச்சிடாத புரியுதா? சரி சார் நான் கேட்கல. சரி இதுதான் வேலை, பார்த்துட்டு சார் 1/2 hourல மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுவார் புரியுதா. ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அதெல்லாம் போட்டு ஷெட்யூல் பண்ணிகிட்ருக்கீங்க சிஸ்டமில். உங்களுக்கு என்ன பழக்கம்னா அதை சிஸ்டமில் மட்டும் பண்ணாமல் ஒரு பர்சனல் டைரி மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ அதுலேயும் எல்லாத்தையும் நோட் பண்ணுறீங்க. ஸோ அது உங்களோட சின்ன வயசு ஹேபிட்டு. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதே சைட் பார்த்தா நேஹா அவள் வீட்டில் உட்காந்துருக்கா. அவள் பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துட்டு என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க, திடீர்னு என்னை வர சொல்லியிருக்க? அம்மா என்னத்த சொல்கிறது, இதை பாருங்கள் யூரி பிறந்து 5 வருஷம் ஆகுது, அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணலான்னு கேட்டால் மனுஷன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் ஒத்துக்க மாட்டாரு தெரியல. ஏதோ இப்போதைக்கு குழந்தெல்லாம் வேணாமா, யூரி மட்டுமே போதும்னு சொல்கிறாரு. ஆனால் 2 குழந்தை இல்லாதானடி நல்லது, அதுதான்மா நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். ஆனால் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்காமல் போயிடுவோன்னு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஏன் நீ பயப்படுற? இதை பாரு நீ தான் அவன் பொண்டாட்டி, உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, உங்களை தாண்டி யாரும் இந்த வாழ்க்கையில் வரப்போறா?
அதெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் ஏதோ சம்திங் எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நேஹா சொல்லிட்டுருக்கா. ஸோ இதே சைட் ஜங்குக்கா மீட்டிங் முடிச்சுட்டு இப்போ கேபின்குள்ளே தான் வராரு. நீங்கள் ரொம்ப தீவிரமாக உட்காந்து அவருக்கு பண்ண வேண்டிய மீட்டிங்ஸு ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்குள்ளே வரப்பே உங்களை சைட் அடிச்சுட்டே தான் வந்து அப்படியே அவரோட சிஓ சேரில் உட்காடுறாரு. அவர் வந்தது கூட நீங்கள் கவனிக்காமல் அவ்வளோ சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்க் வந்துட்டு அப்பயே நீங்கள் கவனிக்கல மிஸ் வயான். சார் நீங்கள் எப்போ சார் வந்தீங்க? ஐயோ நான் பார்க்கவே இல்லையே. நான் வந்து 5 நிமிஷம் ஆகுது. அவ்வளோ சீரியஸாக என்ன பண்ணிகிட்ருக்கா? சார் உங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் தான் ஷெட்யூல் பண்ணிட்டுருக்கேன். ஓ இவ்வளோ சீரியஸாவா? சரி ஓகே இங்கே வந்து உட்கார். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு உட்காருங்க. இந்த பாரு நான் ரொம்ப கோவக்காரன் தான். ஆனால் ஒர்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தா நான் திட்டவே மாட்டேன், புரியுதா? 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் சேலரியை கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். நிச்சயமாவா சார்? ஆமாம் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கீழே குடிச்சிக்கிறீங்க. அப்போ ஜம்முக்கு வந்துட்டு சார் யூ லுக் ஸோ பிரிட்டி அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு தேங்க்யூ சார் அப்படிங்கிட்ட சொல்கிறீங்க. ஜம்முக்கு சிரிச்சுட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க. நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்லை. சார் தேங்க்யூ சார் அப்படிங்கிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே கையை எடுத்துடுறீங்க. ஸோ ஜங்க் அதை நோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போய்ட்றாரு. ஸோ அப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். ஜங்க் அடிக்கடி நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறது, நீங்கள் நோட் பண்ணுவீங்க, அவர் உங்களை சைட் அடிக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. ஆனால் பெருசாக அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டீங்க. ஸோ இப்போ அப்படியே கேன்டீனில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போது அந்த மேனேஜர் வராரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு சார் சார் இங்கே வாங்க. இந்த பண்ணா என்னம்மா என்னாச்சு? சார் நான் ஒன்று கேட்கவா? கேளு என்ன? இல்லை இதுக்கு முன்னாடி பிஏவாக இருந்த பொண்ணு சார் மேலே எதுவும் செக்ஸுவல் அசால்ட் அந்த மாதிரி. ஐயோ என்னம்மா பேசிகிட்டு இருக்க? அமைதியாக பேசு. இல்லை நீங்கள் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். நீ என்ன பேசிகிட்டு இருக்க தெரியுதா? நீங்கள் யார் காதலனா கேட்டது கதை முடிஞ்சது. ஐயோ சார் அந்த பொண்ணு அந்த மாதிரி எதுவும் பண்ணி சொல்லி வேலையை விட்டு போயிட்டாளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் ஒழுங்காக வேலை செய்யலன்னு தான் சார் அவளை வேலையை விட்டு தூக்குனாரு. ஆமாம் நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்டுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிட்டு அப்படியே இருந்துச்சு. இப்போ கேபின் உள்ள தான் போகிறீங்க. ஸோ ஜங் உங்களே தான் பார்க்குறாரு. சார் அப்படியா வயன்? இல்லை சார் இனிமே தான். அப்போது கேண்டீனில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? சும்மா காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியா சரி எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு போறியா? தலை ரொம்ப வலிக்குது. இதோ கொண்டு வரேன் சார் அப்படிங்கிட்ட போகிறீங்க. நீங்களும் காஃபி எடுத்துகிட்டு வந்து சங்கு பக்கத்தில் நின்று கொடுக்குறீங்க. ஸோ சங்குக்கு தலை ரொம்ப வலிக்குது போல். ஸோ அப்படியே அந்த சேரில் சாஞ்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் தான் சார் என்னாச்சு தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாம் வயன் ரொம்ப வலிக்குது அப்பா அப்படின்ட்டு ஜங்க் ஒரு மாதிரி பண்ணுறாரு. அப்போ நீங்கள் தான் சரி நான் தைலம் தேய்ச்சி விடவா சார்? சரி வயன் தேய்ச்சி விடு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே போய் கேபினெட்டில் போயிட்டு ஒரு தைலம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் கையில் எடுத்து கொஞ்சமாக ஒரு தலையில் வச்சு அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணுறீங்க. உங்களோட கை அவர் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவர் உங்களை பார்க்குறத பார்க்குறீங்க. 2 பேரும் ஒரு செகண்டில் அப்படியே ஐ கான்டாக்ட் வச்சுருக்கீங்க. நீங்களும் அப்படியே சங்குக்கே பார்க்குறீங்க. அப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டு உங்களோட சைட்டை மாற்றிட்டு சார் இப்போ பரவாயில்லையா? சூப்பராக இருவேன். உங்கள் கை பட்டவனே உங்கள் வலையெல்லாம் பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு உங்கள் டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஆஃபீஸில் எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு எங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. சங்க் அதை பார்த்துட்டு ஓயன் சொல்லுங்கள் சார் எங்கே கிளம்புற? வீட்டுக்கு தான் டைம் ஆயிடுச்சுல. ஓ ஆமாம்ல சரி நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் வா 2 பேரும் சேர்ந்தே போகலாம். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு உங்களோட கேபினும் சங்கோட கேபின் வந்து 18th ஃப்ளோரில் தான் இருக்கும். ஸோ நம்ம லிஃப்ட் வழியாக தான் கிரவுண்ட் ஃப்ளோர் போக முடியும். இப்போ 2 பேரும் லிஃப்ட்டுக்காக தான் போகிறீங்க. ஸோ ஒரு மாதிரி டீப் சைலண்ட். அந்த பிளேஸில் யாருமே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் லிஃப்ட்டுக்கு தான் போகிறீங்க. ஜங்க் தான் ஃபஸ்ட்டு லிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ண வராரு. ஸோ சேம் டைம் நீங்களும் போனதுனால 2 பேருக்கையும் ஒரு செகண்ட் டச் ஆகிடுது. ஜங்க் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அவர் தான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறார் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்களும் தயங்கி உள்ளே போயிட்டு கொஞ்சம் தள்ளி ஒட்டி நிற்கிறீங்க. ஜங்க் அந்த பக்கம் நீங்கள் இந்த பக்கம் இந்த கார்னரில் அப்படி நிற்கிறீங்க. இப்போது ஜங்க்கும் வந்து லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ லிஃப்ட்டை அப்படியே ஒரு ஃப்ளோராக இறங்கிட்டுருக்கு. நீங்களும் டீப் சைலண்ட் ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போ திடீர்னு லிஃப்ட்டு ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி லைட்டெல்லாம் பிளிங்க் ஆகி அப்படியே நின்றுடுது. உங்களுக்கு பயமாக போச்சு. ஜங்க் அப்படியே பார்த்துட்ருக்காரு. சார்
என்னாச்சு சார்? ஏன் லிஃப்ட் நின்றுடுச்சு? தெரியலையே. அப்படி சொல்லிட்டு அந்த பட்டனையும் கிளிக் பண்ணுறாரு. ஸோ அது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரே ஒரு லைட்டு மட்டும் ரொம்ப டிம்மாக எரியுது. நீங்கள் அப்படியே பயந்து போய் கீழே விழுந்துடுறீங்க. ஒரு மாதிரி ஆகிடுது உங்களுக்கு. சார் இப்போ நம்ம எப்படி இங்கேருந்து போகிறது? எனக்கு பயமாக இருக்குது. இரு, நான் யாருக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. பார்த்தா ஃபோனில் சுத்தமாக சிக்னல் இல்லை. உன் ஃபோனில் சிக்னல் இருக்கா பாரு. அப்படிங்கிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. சார் என் ஃபோனில் சார்ஜரே இல்லை சார் அப்படிங்கிறீங்க. சங்குக்கு ஷட். ஓ மை காட், இப்போ எப்படி நம்ம போகிறது? இந்த லிஃப்ட்டை அப்படியே சரி பண்ண சொன்னேன், இந்த பசங்க சரி பண்ணாமல் கடவுளே அப்படிங்கிட்டு ஒரு அகைன் பட்டனை கிளிக் பண்ணி டயர்டாகி அப்படியே வந்துட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. ரொம்ப பயமாக இருக்குது. சார் நம்ம இங்கேருந்து எப்படி போகிறது? இப்போ என்னால் வீட்டுக்கு போக முடியாதா? தெரியல வயன், என்ன பிரச்சனைன்னு. ஆல்ரெடி இந்த லிஃப்ட் பிரச்சனையாக தான் இருந்தது. நான் சொல்லியும் உனக்கு சரி பண்ணல போல் அப்படிங்கிட்டு சங்க் சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஒரு 5 minutes அப்படியே ஒரு டீப் சைலண்ட். அப்படியே சங்கு பொறுமையாக உங்களை திரும்பி பார்க்குறாரு. உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகி அங்கங்கே வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்வெட்லேயே பார்க்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சங்குக்கு அப்படியே உங்களை ரசித்து பார்க்குறாரு. ஸோ என்ன நினச்சாரு தெரியல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பக்கத்தில் வர ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்பி சங்குக்க பார்க்குறீங்க. நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே வந்து கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து உங்கள் மேலே உரசுற மாதிரி வந்து உட்கார்றாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. சார் என்னாச்சு? இல்லை வயன், நீ தனியாக இருப்பல்ல, அதான் பக்கத்தில் வந்து உட்காந்து அப்படிங்கிட்ட நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. சங்குக்கு அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அது நல்லாவே தெரியுது. ஸோ நீங்களும் திரும்பி அப்படி சங்குக்கே பார்க்குறீங்க. என்னன்னே தெரியல, உங்கள் 2 பேருக்குள்ளே அப்படி ஒரு அமைதி. இன்னுமே பேசிக்க தோணலை. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்படியே சங்குக்கு இன்னும் க்ளோஸாக வராரு. அவர் க்ளோஸாக வர வர உங்கள் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. அந்த சவுண்ட் அவருக்கு நல்லாவே கேட்குது. ஸோ அப்படியே இன்னும் கிட்ட வராரு. உங்கள் லிப்ஸ்க்கும் ஒரு 2 இன்ச்சு தான் கேப் இருக்கும். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன நினச்சாரு தெரியல, சடனாக அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கு ஷாக்காகவே இல்லை. நீங்கள் அப்படியே இந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி ஐஸை க்ளோஸ் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்களோட ஷோல்டர் உங்களோட கழுத்துக்கு கீழே பிடிக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி பேக் கிஸ் பண்ணுறீங்க. சங்குக்குன்னா ஷாக்கு. நீங்கள் பேக் கிஸ் பண்ணுவீங்கன்னு அவர் நினைக்கவே இல்லை. ஸோ அவர் அப்படியே கிஸ் பண்ணிட்டே அப்படியே அதை போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப ப்ளஷராக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. சாருக்கு 5 வயசில் குழந்தையே இருக்குது அப்படின்னு அந்த விஷயம் உங்கள் மண்டைக்குள்ளே ஸ்ட்ரைக் ஆனோடனே பிடிச்ச ஒரே தள்ளு தான் சங்குக்கு அந்த பக்கம் போய் விழுந்துடுறாரு. நீங்கள் சார் ஐம் சாரி அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. சங்குக்கு நான் புரிஞ்சிருது, அவருக்கு மேரேஜ் ஆன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. என்ன காரியாண்டி பண்ண? ஐயோ, அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு கடவுளே அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பி ஒரு மாதிரி பயந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ எப்படின்னா நீங்கள் லிஃப்ட்டோட அது லிஃப்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருப்பீங்க. உங்களோட பேக் வந்து சங்குக்கு நல்லா விசிபிள் ஆகும். ஸோ சங்கு அப்படி கிட்ட வந்துட்டு உங்களை பேக் அப் பண்ணுறாரு. நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க சார்? எனக்கு பயமாக இருக்குது சார். இதெல்லாம் தப்பு சார். பயம், இதெல்லாம் தப்பு இல்லடி. இதை பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வந்த முதல் நாளே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா அப்படின்ட்டு அவரோட ஹேண்ட்ஸை வச்சு அங்கே ப்ரெஸ் பண்ணுறாரு. சார் இதெல்லாம் தப்பு சார். உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு குழந்தையும் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இல்லை வயன், அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஐயோ சார் சொன்ன புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அவர் கையை எடுத்து விடுறீங்க. ஆனால் கொஞ்சம் கூட உங்களை விடவே இல்லை. அப்படியே இறுக்கமாக பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிறாரு. நீங்கள் அவர் இழுத்த ஃபோர்ஸில் அப்படியே ஒரு மேலே போய் விழுந்துடுறீங்க. அப்படியே அங்கேருந்து சங்கோட ஐஸை பார்க்குறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டே இந்த பருவன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு யாரை பற்றி கவலை இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி அப்படின்ட்டு அப்படியே அகைன் உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் பேக் கிஸும் பண்ணாமல் அப்படி சைலண்ட்டாக அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ திடீர்னு லிஃப்ட் ஒர்க் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து அது கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் நின்றுது. ஸோ கடகடன்னு 2 பேரும் எந்திக்கிறீங்க. நீங்கள் எந்திரிச்சிட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வெளியே ஓடிடுறீங்க. ஜம்ப் வந்து அவரோட லிப்ஸை ரப் பண்ணிட்டே நீங்கள் போகிறதே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி தீவிரமாக யோசிச்சுட்ருக்குங்க. உங்கள் லிப்ஸில் கை வச்சுட்டே, மயன் நீ இன்னைக்கு பண்ணது சரியா தப்பா? இது தப்பு தானே? அவருக்கு மேரேஜ் ஆயிடணும், எனக்கு கிஸ் பண்ணுறாரு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு, இது தப்பு தானே
அண்ணா நான் ஏன் அவர் தடுக்கல ஒயன் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. ஒயன் உங்கள் அவனை எதுலேயும் சேர்த்துடக்கூடாது, புரியுதா? எந்த வேலைக்கு போகணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும், சரியா? அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படியே தூங்கி போயிடுறீங்க. அப்படியே மார்னிங் ஏஞ்சி ரெடியாக போகிறீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எடுத்து பார்க்குறீங்க, சங்கு கிட்டேருந்து தான். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. பிகாஸ் சங்கு குட் மார்னிங் பேபி அப்படி சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதை பார்த்து உங்களுக்கு சிரிக்கிறதா, கோவப்படுறதா, அழுகிறதா, என்ன எமோஷன் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் அப்படியே ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி வரீங்க. ஸோ கேபின் உள்ள போனோன்னே ஜங்க் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படி வந்துட்டு உங்கள் டேபிளில் உட்காடுறீங்க. அப்போ ஜங்க் எந்திரிச்சு வந்துட்டு உங்கள் டேபிள் பக்கத்தில் நின்று கொஞ்சம் குனிஞ்சு க்ளோஸாக வராரு உங்ககிட்ட. குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புனா ரிப்ளை பண்ண மாட்டியா பேபி? சார் இதெல்லாம் தப்பு சார். என்ன தப்பு சார்? உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்குல்ல, இருந்தும் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது தப்பு இல்லையா அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே இந்த வாலில் பின் பண்ணிடுறாரு. ஒரு செகண்ட் உங்களுக்கு உயிரே போயிடுது. அப்போ பின் பண்ணிவிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டு, இந்த பாரு, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? சார் என்ன சார் கேள்வி இது? உங்களுக்கு மேரேஜ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து ஓடி போயிடுறீங்க. ஜங்குக்கு தெரியும் உங்களுக்கு அவரை பிடிக்கும்னு. ஆனால் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்றது அவருக்கு இப்போ தெரியும். அவர் அப்படியே ஸ்மர்க் பண்ணிவிட்டு அங்கே நிற்கிறாரு. நீங்கள் வேகமாக அங்கேருந்து ஓடி போயிட்டு கேன்டீனில் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு ஒரு காஃபி தான் குடிச்சிட்ருக்கீங்க. என்னடி பண்ணுறது? நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏன் ஓடி வந்த? அங்கேயே உட்கார வேண்டியதானே? அப்போ நீ போய் சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. இப்படியே 1 மந்த் ஆயிருக்கும். இந்த 1 மந்தில் சவுக்கு அடிக்கடி உங்ககிட்ட டீஸ் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் வந்து பெருசாக தடுக்க மாட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பித்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அறியாத ஒரு ஃபீல் வருது. இப்போது ஒரு ஃபைன் டே ஆஃபீஸில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நீங்களும் சவுக்கும் மட்டும்தான் இருக்கீங்க. சவுக்கு அப்படியே எந்திரிச்சு வராரு. உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் என்னென்ன நிமிர்ந்து அவரை பார்க்குறீங்க. அப்புறம் உங்களை ப்ரைடல் ஸ்டேயில் தூக்கிக்கிறாரு. சார் என்ன பண்ணுறீங்க? உன்னை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு தூக்கிட்டு போகிறாரு. அந்த கேபின் உள்ளே ஒரு ப்ரைவேட் ரூம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு, சார் இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வாயை மூடும், சும்மா அதையே சொல்லிச்சுக்காதே அப்படின்ட்டு உங்களை பெட்டில் போடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அவரே பார்த்துட்ருக்கீங்க. இந்த சைடு உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வைப்ரேஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஜங்க் அப்படியே உங்கள் மேலே வந்து ஹோவர் ஆகிட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே கண்ணை மூடி பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜங்க் அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு, வயன் எனக்கு தெரியும் இதெல்லாம் தப்பு தான், ஆனால் எனக்கும் உனக்கு பிடிச்சிரு வயன், நீனா எனக்கு அவ்வளோ விருப்பண்டி, நீ என் வாழ்க்கையில் வந்த அதிர்ஷ்ட தேவதை வயன். எனக்கு என்னென்னு தெரியல, வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனால் நீ என் கண்ணுக்கு வித்தியாசமாக தெரியற வயன் அப்படின்ட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிட்ட கிஸ் பண்ணுறாரு. உங்களே அறியாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வேர்ட்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் அவர் மேலே இருக்க அந்த லவ் அவருக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த 1 மந்தில் நீங்களும் உங்களே அறியாமல் ஜங்குக்கு லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே அவர் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அவரை இழுத்து நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டப் ஆகுது. அப்படியே ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்லெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஜங்குக் ஜங்குக் நான் ஒன்று கேட்கவா? கேளுடி, என்னை விட்டு போயிட மாட்டேங்கல்ல? போக மாட்டேன் வாயன், போக மாட்டேன் அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த நைட் ரொம்ப அழகாகவே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களை மறந்து ஜங்க் அவரை மறந்து. ஸோ அப்படியே ரொம்ப நல்லா 2 பேரும் அப்படியே மேக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு டைட் ஆக் பண்ணி தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்லைட் உங்கள் ஃபேஸில் தான் ஃபஸ்ட்டு அடிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை கசக்கிட்டே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்க் உங்களை டைட்டாக பண்ணி படுத்துட்ருக்காரு. ஒரு செகண்ட் நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறீங்க. அப்படியே ஜங்குக்கும் ஏஞ்சி உங்களை தான் பார்க்குறாரு. 2 பேருக்குள்ளேயும் அப்படி ஒரு சைலன்ஸ். நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்படி நீங்கள் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சு உட்காந்துருக்கீங்க. ஜங்க் வந்துட்டு அப்படியே உங்களை சைட் லாக் பண்ணி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. தப்பாருவாயன், நான் என்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், சரியா? என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள்
எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அவருக்கு உங்கள் ஸ்மைல்லே புரிஞ்சிடுது நீங்கள் அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு யாரும் வரதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸ் வந்து 9 o'clock போல தான், இப்போ 7 தான் ஆகுது. ஸோ யாரும் வந்திருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் வாட்ச்மேன் கூட. டக்கு டக்குன்னு நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து மாட்டிட்டு அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு 100 ஃபோன் பண்ணியிருக்காங்க. போச்சு போச்சு, அம்மா கிட்ட மாட்டணும். சார் நான் கிளம்புறேன். ஜமுக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு அப்படின்ட்டு உங்கள் லிப்பில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சிட்டே கிளம்புறேன் வயன், வேணா ஆஃப் எடுத்துக்கோ, மதியானம் வா, இல்லைன்னா நாளைக்கு கூட வா, பிரச்சனை இல்லை. இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. இப்போது கடைக்கடன் வீட்டுக்கு தான் ஓடுறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போனோன்னே உங்கள் அம்மா கையில் கரெக்டாக கரண்டி வச்சுட்டு நிற்கிறாங்க. அம்மா குட் மார்னிங். தொடப்பு கட்ட எங்கடி போனேன்? ஒரு ஃபோன் பண்ணால் கேட்குறியா? நைட்டில் எங்கடி போய் ஊர் சுற்றிட்டு வரேன்? அம்மா அம்மா ஒரு நிமிஷம், நான் எங்கேயும் ஊரெலாம் சுற்றலை, நேற்று ஆஃபீஸில் நிறைய வேலைம்மா, அதனால தான். ஓ நிறைய வேலை, சரி ஒரு ஃபோன் எடுத்து சொல்ல மாட்டியா ஏன்? சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா உண்மையாக நிறைய வேலைம்மா, அதனால தான் என்னால் ஃபோன் எடுக்க முடியல, என்னை மன்னிச்சிருமா ப்ளீஸ் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வயன் எனக்கு தெரியாமல் எதுவும் தப்பு பண்ணலாம் நினைக்காத வயன், அம்மா உண்மையாக நான் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நேற்று நைட்டு நடந்தது யோசிக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் அப்படியே டல்லாகிடுது. உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு, இதை பாரு வயன், நான் அப்போ சொன்னது தான் எப்பயும், உன்னோட கவனம் எதுலேயுமே சேதறக்கூடாது, எந்த ஒரு தப்பான விஷயத்துலையும் நீ விழுந்துடக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா அப்படின்ட்டு அப்படியே மேலே போயிட்டு பெட்டில் உட்காதீங்க. உங்களுக்குலாம் 1000 யோசனை, நேற்று நீங்கள் பண்ணது சரியா தப்பான்னு எதுவுமே உங்களுக்கு புரியலை. ஸோ அப்படியே ஒரு 6 months போயிட்டுது. இந்த 6 monthsல நீங்களும் ஜங்குக்கும் செம்ம ஜாலியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஜங்குக்கும் ரொம்ப பிடிச்சிருது. சேம் டைம் ஜங்குக்கும் தான் உங்கள் மேலே ரொம்ப உயிராக இருக்காரு. இப்போது ஒன் ஃபைன் டே ஜங்குக்கோட வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்குது. நேஹா தான், என்ன ஜங்குக்கு இதெல்லாம், என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு உங்கள் ஃபோட்டோவையும் ஜங்குக் ஃபோட்டோவையும் தூக்கி ஜங்குக் மூஞ்சிலே அடிக்கிறா. ஜங்குக் வந்துட்டு அப்படியே நேஹாவை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போது ஓ நான் பார்த்தாதுன்னு இன்னொருத்தி வச்சுருக்கீங்களா? நேஹா வார்த்தை அளந்து பேசு, இதுக்கு வேற என்ன பேரு ஜங்குக்? நான் பொண்டாட்டிங்க குத்துக்கல் மாதிரி தானே இருக்கேன். அவ யார் அவ கூட கட்டி பிடிக்கிறதுன்னு சி அசிங்கமா இல்லை ஜங்குக் உங்களுக்கு இதெல்லாம்? இல்லை ஜங்குக் இதெல்லாம் தப்பு, உங்கள் ஒய்ஃப் நான் இங்கே இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன அப்படி? அவள் அப்படி சொன்னோடனே ஜங்குக் கோவம் வந்து அப்படியே நேஹாவை ஸ்லாப் பண்ணிடுறாரு. ஜங்குக் நீங்கள் என்ன அடிங்க திட்டுங்க பரவாயில்ல, ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு ஜங்குக். நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னோட புருஷன், நீங்கள் என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கூட இந்த மாதிரி சுற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறா. அப்போ ஜங்குக் வந்துட்டு இருந்தா இரு, கிளம்பி போகிறதுனா போ அப்படின்ட்டு அவர் பாட்டு மேலே போயிடுறாரு. நேகாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே சோஃபாவில் ரொம்ப கோவமாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நேகாவோட அம்மா வீட்டுக்கு வராங்க. நேஹா அம்மா அம்மா இவரை பார்த்தியம்மா என்ன பண்ணிட்டுருக்காருன்னு, நான் இருக்கப்ப இன்னொருத்தி சி அப்படின்ட்டு நேஹா அழுவுறா. அப்போ நேஹாவோட அம்மா வந்துட்டு, இதை பாரு நேஹா, அதெல்லாம் புருஷனை உன்னால் ஈஸியாக கைக்குள்ளே போட்டுக்க முடியும். இதை பாரு, இப்போ தேவையில்லாமல் பேசி அவர் கூட சண்டையை போட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காது. பார்த்தல எவ்வளோ சொத்து, இதெல்லாம் இவன் கூட இருந்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும், நீ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், புரியுதா அப்படின்ட்டு நேஹாவோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா அதுக்குன்னு பாரு, உனக்கு பொண்ணு இருக்கா, இப்போ நீ அவன் கூட சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், அப்புறம் நீயும் நேஹா வந்தால் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு நேஹாவோட அம்மா அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரியான அட்வைஸ் அது. சரி இதை பாரு, நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும், எப்படியாவது சங்க உன் கைக்குள்ளே போட்டுக்கோ, அதுதான் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நேஹா சொல்கிறா. இந்த சைட் பார்த்தா உங்கள் வீட்டில் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா நீங்கள் ஜங்கு கூட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் அம்மா பார்த்துட்டு உங்களை கேட்குறாங்க. இப்போது என்னடி இதெல்லாம், என்னடி இதெல்லாம், அம்மா அம்மா அடிக்காதம்மா, அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் என்னடி கேட்கணும், பார்த்தீங்களாங்க இதில் ஆல்ரெடி கல்யாணமான ஒருத்தன் கூட சி இப்படி ஒட்டி உரசி ஃபோட்டோ எடுத்திருக்கா. என்னால் என்னங்க இதெல்லாம் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அப்பா நீ அது நான் சொல்கிறத கேளுப்பா, அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் அப்பா பல்லார்னு உங்கள் கன்னத்தில் ஒரு அடி வைக்கிறாரு. சி நீ எல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராது, ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு பிள்ளைய வச்சுருக்கோன்னு பிடிச்சிருக்கு வந்து சொல்கிறேன், மரியாதையை அந்த வீட்டை விட்டு வெளியே போ. அப்பா நான் எங்கப்பா போவேன்? வெளியே போவேன், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ என் பொண்ணு கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போ, வெளியே போடி வெளியே போ அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வெளியே போகாமல் அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே தரன்னு உங்கள் அம்மா முடியை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வெளியே தள்ளிடு, இனிமேல் நீ எங்கள் பொண்ணே இல்லை, மரியாதை இங்கே வந்து போயிடு அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு பயங்கரமாக அழறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு ஃபோன் எடுத்து சங்குக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவர் காலே எடுக்கலை. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் அப்படி போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காடுறீங்க.
உங்கள் முகத்தில் அப்படி ஒரு சோகம், ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படி சொல்லிட்டு உங்கள் மனசு அவ்வளோ பாரமாக இருக்குது. ஸோ அகைன் சங்குக்கு தான் கால் பண்ணுறீங்க. இப்போ சங்கு கால் எடுத்துடுறாரு. ஹலோ வயன். சங்குக் சங்குக். வயன் என்னடி ஆச்சு? ஏய் எதுக்கடி அழுவுற? என்னாச்சு? சங்குக் வீட்டில் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அப்பா அம்மா என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க அப்படின்ட்டு பயங்கரமாக அலறிங்க. சங்குக்கு ஷட், நீ எங்கே இருக்க? பஸ் ஸ்டாண்டில் 5 minutes வந்துடுறேன் அப்படின்ட்டு வேகமாக வெளியே வராரு. அப்போ நேஹா பார்த்துட்டு சங் எங்கே போகிறீங்க? சங் உங்களை தான் கேட்குறேன், வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்ட்டு வேகமாக இப்போ கார் எடுத்துகிட்டு நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் வராரு. நீங்கள் சங்குக்கை பார்த்தோன்னே வேகமாக போயிட்டு டைட்டாக அக் பண்ணி செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. சங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அலறதை பார்த்து. அவர் அப்படியே காரில் அவங்கள உட்கார வச்சுட்டு இப்போ அவர் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் வர வழியெல்லாம் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் சங்குக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? என் வீட்டுக்கு. உங்கள் வீட்டுக்கா? சங்குக்கு இல்லை நான் வரல, என்னால் எதுக்கு பிரச்சனை, நான் போகிறேன் எங்கன்னா. வாயை மூடிட்டு வா வயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி வேகமாக உள்ளே இழுத்துட்டு வராரு. ஹாலிலே உட்காந்துருந்த நேகா உங்களை பார்த்தோன்னே அவளுக்கு சரியான ஷாக்கு. சங்குக் என்ன இதெல்லாம், இவ்வளோதுக்கு இப்போ கூட்டிகிட்டு வரீங்க? வாயை மூடு, இனிமேல் வயன் இங்கே தான் இருக்க போகிறோம். என்ன அவள் இங்கே இருப்பாளா? சங்குக் உங்கள் பொண்டாட்டி நான் இங்கே இருக்கேன், நான் இருக்கப்போ அவள் எப்படி இங்கே இருக்க முடியும்? அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்ட்டு உங்கள் கையை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு மேலே போயிடுறாரு. நேஹா உங்களே முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் நேஹாவை ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படியே சங்குக் பின்னாடியே போகிறீங்க. சங்குக் அப்படியே அவர் ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு டோரை சாத்திட்டு உங்களை டைட்டாக அக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. சங்குக் வந்துட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி வருவாங்க, ப்ளீஸ் அழாத சங்குக், அப்பா அம்மா கூட என்ன புரிஞ்சுக்கல சங்குக், என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க, அப்படி என்ன தப்பு பண்ண அப்படின்ட்டு ரொம்ப அழறீங்க. சங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதை பாருவேன், இதை பாரு, என்ன பாரு, என்னை நம்புறல்ல, என்னை நம்புறியா இல்லையா? சங்குக் நான் உங்களை மட்டும்தான் சங்குக் நம்புறேன். இப்போ எனக்குன்னு யாருமே இல்லை உங்களை தவிர. ப்ளீஸ் என்னை ஏமாத்திடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க சங்குக் அப்படிங்கிட்டு ரொம்ப அலறிங்க. சங்குக் வந்துட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணிட்டு, இந்த நிமிஷம் சொல்கிற மயன், நான் செத்தாலும் உன்னை ஏமாற்ற மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன், இது உன் மேலே சத்தியம் அப்படின்னு உங்கள் மேலே சத்தியம் பண்ணுறாரு. நீங்கள் டியரி ஐஸோட சங்கை பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க அழுது அழுது. இப்போ சங்க் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராரு. நேஹா தான் பயங்கர கடுப்பில் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கா. சங்குக் வரதை பார்த்தோன்னே, சங்குக் என்ன நடந்துட்டுருக்கீங்க? சொல்லுங்க சங்குக். இதை பாரு நேஹா, அவள் என்னை நம்பி வந்திருக்கா, நான் அவளை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்கள் இருக்கிறதுனா இரு, இல்லை டெபாஸ் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ யூரி உள்ளேருந்து கண்ணை கசிக்கிட்டே வெளியே வரா. டாடி அப்படி சொல்லிட்டு போயிட்டு சங்குக்கு டைட்டாக அக் பண்ணிக்கிறா. சங்க் அப்படியே யூரியை தூக்கிட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. அப்போ யூரி பார்த்துட்டு, டாடி இவங்க யார் புதுசாக இருக்காங்க? அது அது வந்து உனக்கு அவங்க வந்துட்டு இன்னொரு அம்மா மாதிரி. இன்னொரு அம்மாவா? எனக்கு நேஹா அம்மாவே போதுமே, எதுக்கு இன்னொரு அம்மா? செல்லம், இதை பாரு, இவங்க உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான், சரியா? இவங்கள என்னைக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்புறம் நேஹா அம்மா இருக்காங்களே, அவங்க இவங்களை கஷ்டப்படுத்த விடாமல் நீ தான் பார்த்துக்கணும், சரியா? ஏன் டேடி? ஏன்னா டேடிக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என் டேடிக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி நேஹா அம்மா, இந்த அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே இவரு சொல்லிட்டு நடந்து உங்ககிட்ட தான் வரா. வந்துட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கண்ணத்திலே இந்த அம்மா இனிமே என்னோட பொறுப்பு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறா. சங்குக்குனா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேஹா யூரி புரிஞ்சுட்டா அப்படின்ட்டு இப்படியே யூரியும் போயிட்டு அவர் ரூமில் போய் தூங்கிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃபஸ்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சங்க் உங்கள் பக்கத்தில் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் எந்திரிச்சு பார்த்து பயந்து உட்காந்துக்கிறீங்க. அப்போ சங்க் வந்துட்டு, வயன் என்னம்மா என்னாச்சு? இல்லை சங்க் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். எங்கே போகிற? நான் வீட்டுக்கு. உன்னை தான் பேனான்னு சொல்லிட்டு விரட்டிட்டாங்களே, அப்புறம் எதுக்கடி அங்கே போகணுன்னு சொல்கிறேன்? நான் இங்கே எப்படி சங்குக்கு இருக்க முடியும்? இது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு இங்கே இருக்கிறதுக்கு. இதை பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? மனசார நீ என் பொண்டாட்டி, நம்ம புருஷன் பொண்டாட்டியாக தான் வாழ்ந்துருக்கோம். இதை பாரு வயன், எனக்கு வேணும்டி, நீ இல்லைன்னா நான் எப்படி வயன் இருப்பேன்?
அப்படின்ட்டு ஜங்க் சொல்கிறாரு. இப்போ யூரி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு, குட் மார்னிங் டேடி, குட் மார்னிங் நியூ மம்மி அப்படி சொல்லிட்டு ஓடி வரா. நீங்கள் யூரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அவள் வந்தோடனே உங்களை தான் ஆக் பண்ணிக்கிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் பேர் வயன் தானே? ஆமாம், டேடி சொன்னார், நீங்கள் தான் எனக்கு இன்னொரு மம்மின்னு சொன்னார், உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னார், அதனால் இனிமேல் நானே உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் மடியில் ஏறி உட்காந்துக்குது. நீங்கள் அப்படி சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. ஏன்னா அவள் சின்ன குழந்தை உங்களை புரிஞ்சுக்கிட்டான்னு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சங்குக்கு பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து ஹையை விங்க் பண்ணுறாரு. அப்படியே அவரும் குளிக்க போயிடுறாரு. ஸோ நீங்களும் என்ன நீ பார்த்துக்க போறியா? ஆமாம், டேடி தான் சொன்னார் உங்களை நல்லா பார்த்துக்கணும். ஏன்? ஏன்னா டேடிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். நிஜமாவா? ஆமாம், சரி எந்திரிங்க, குளிச்சுட்டு வாங்க, நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு யூரி சொல்கிறா. நீங்கள் தயக்கத்துலேயும் சரி சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. உங்ககிட்ட எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. அப்போ சங்க் தான், இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம சாயந்தரம் ஷாப்பிங் போகலாம். நானும் வருவேன், போகலாம் யூரி போகலாம் அப்படின்ட்டு சங்குக்கு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வரவே ரொம்ப தயங்குறீங்க. சங்குக்கு உங்களை பார்த்துட்டு, என்னாச்சு வயன்? இல்லை சங்கு, நான் கீழே வரல. ஏன்? இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே கூட்டிகிட்டு வராரு. கீழே நேஹா டைனிங் டேபிளில் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கா. உங்களை பார்த்தோன்னே அவளுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. ஆனாலும் வேறு எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் சங்க் நேற்றே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே யூரியை உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கா. அப்போது நீங்கள் வந்துட்டு நேராக சங்க் பக்கத்தில் உங்களை உட்கார வச்சுக்கிறாரு. சாப்பிடு அப்படின்ட்டு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. நேஹா உங்களையே அப்படியே வெறி கொண்டு முறைச்சி பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்கிட்டா அவன் முறைக்கிறதுல. அப்போ ஜங்க் டேபிள் ஒரு தட்டு தட்டுறாரு. நேஹா அப்படி ஃப்ளிங்ச் ஆகி ஜங்கு பார்க்குறா. சாப்பிட்றப்போ ஒருத்தவங்களை அப்படி பார்க்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சாரி ஜங்க் அப்படின்ட்டு அவள் கிச்சன் போயிடுறா. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே சாப்பிட்றீங்க. இப்படியே டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஜங்க் சுத்தமாக நேஹா கிட்ட பேசுகிறதே கிடையாது. எப்பவுமே உங்கள் கூடவே இருக்காரு, உங்கள் ரூம்லேயே இருக்காரு. அவள் ரொம்ப கோவப்படுறா நேஹா. ஆனால் வேறு வழி இல்லை. இப்போதைக்கு அவள் கோவப்பட்டு எதனா ஒரு சின்ன முடிவு எடுத்தால் கூட அவளால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது. அவங்க அம்மாவும் அவளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலே ரொம்ப அமைதியாக ஜங்க் என்ன பண்ணாலும் ரொம்பவே அமைதியாக இருப்பார். சேம் டைம் யூரி கூட வர நேஹா கிட்ட சரியாக இருக்கிறதே இல்லை. எப்பவுமே வயன் கூடயே இருக்கா. அதுவே நேஹாக்கு பயங்கர கோபம். என் பொண்ணையும் என்கிட்ட பிரிச்சுட்டா, என் புருஷனையும் பிரிச்சுட்டா அப்படின்ட்டு ரொம்ப கோபம் உங்கள் மேலே அவளுக்கு. ஒன்று ஃபைன் டே, ஜங்க் இப்போது ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காரு. நீங்கள் தான் அவருக்கு ஷர்ட் பட்டெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. ஜங்க் அப்படியே அவர் வந்து உங்கள் இப்போ பிடிச்சிக்கிட்டே எடுத்துகிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக், கிளம்புறப்ப எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? பொண்டாட்டி க்யூட்டாக இருக்காளே காலையிலே அப்படின்ட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜங்க் வந்துட்டு, வயன் ஐ லவ் யூ ஸோ மச் டி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ யூரி உள்ளே வந்துட்டு, அப்போ எனக்கு அப்படின்ட்டு அவள் வரா. நீங்கள் சிரிச்சிட்டே அவளை பார்க்குறீங்க. ஜங்குக்கும் அவளை கிஸ் பண்ணிவிட்டு, சரி புது மம்மியை பத்திரமா பார்த்துக்கோங்க, டேடி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யூரியும் சரி டேடி அப்படின்ட்டு உங்கள் கூட விளையாட ஆரம்பிக்கிறா. இப்படி டேஸ் ரொம்ப நல்லாவே போகுது. யூரியும் உங்கள் கூட ரொம்ப நல்லாவே பழக ஆரம்பிக்கிறா. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு க்யூட்டாக விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. நேகாவுக்கு இங்கே சுத்தமாக பிடிக்கல. உங்களை எதனா பண்ணணும்னு தான் அவன் நினச்சிட்ருக்கா. அப்போ ஒரு நாள் நேஹா இப்போ அவளோட அம்மா வீட்டில் உட்காந்துட்ருக்கா. யூரி கூட வரல. அப்போது என்னாச்சு யூரி வரல? எப்போ வந்து வீட்டுக்கு வந்தாலும் என் புருஷன் என் குழந்தை என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லைம்மா. என் குழந்தெல்லாம் என்னை கண்டுக்கிறது கூட இல்லை. என்னடி சொல்கிற? ஆமாம், எப்போ பார்த்தாலும் வயன் வயன் வயன். மா என்னம்மா, நீ சொன்ன மாதிரி அமைதியாக இருந்தா நாளைக்கு நானே ஒரு பொண்டாட்டி இல்லாமல் போயிடுவேன் போல். அந்த குழந்தைக்கும் நான் அம்மா இல்லாமல் போயிடுவேன் போல். எனக்கு பயமாக இருக்குது. சரி, அப்போ நான் சொல்கிறத பண்ணுறியா? என்னம்மா சொல்கிற? என்னதான் பண்ணணும்? நீங்கள் பாரு, யூரியை அடி கொடுமைப்படுத்து, அது எல்லாத்தையும் பயந்தா பண்ணான்னு சொல்லிட்டு வயன் மேலே பழிய போட்டு சம்முக்கிட்ட சொல்லு. அம்மா எப்படிம்மா என் குழந்தைய நானே அடிக்க முடியும்? உனக்கு வாழ்க்கை வேணும்ல? அம்மா வேணுமா வேணாமா? வேணும். அப்போது இதை தான் நீ பண்ணணும். யூரியை அடிச்சுட்டு வயன் தான் அடித்தான்னு சொல்லி சம்முக்கிட்ட சொல்லு. அவனுக்கு புரியவை. ஏதோ 1-2 வாட்டி நம்ப மாட்டான், ஆனால் அது 3வது வாட்டி கண்டிப்பாக நம்புவான். யூரி சின்ன குழந்தை, நீங்கள் என்ன சொல்கிறியோ அதை தான் அவன் சொல்லுவான். அவகிட்ட மேனிப்புலேட் பண்ணு. இந்த மாதிரி வயன் தான் ஒன்று அடித்தான்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லு. அப்போது ஜங்குக்கு தானாகவே புரியும். அப்போது அவனுக்கு வயன் மேலே கண்டிப்பாக ஒரு கோவம் வரும். அந்த கோவம் சீக்கிரமாகவே வெறுப்பாகவே மாறும். தானா அதுக்கப்புறம் எல்லாமே நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நேஹா. அம்மா நிஜமாவும் சொல்கிற? இப்போ நேஹாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வரா. ஹாலில் நீங்களும் யூரியும் உட்காந்து விளையாடிட்டுருக்கீங்க. நீங்கள் நேஹாவை பார்த்தோன்னே எந்திரிச்சு கடற்கடன் ரூமுக்கு ஓடிடுறீங்க. நேஹா உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கா.
அப்போ யூரியும் பின்னாடியே போகலான்னு போகிறப்போ நேஹா யூரி கையை பிடிச்சிட்டு செல்லம் அம்மா கூட வா, மம்மி நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு வரேன், அம்மா கூட வான்னு சொன்னேன் அப்படின்ட்டு தரன்னு யூரி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு செமையாக அடிக்கிறா. உங்களுக்கு அந்த சத்தமெல்லாம் கேட்கல, நீங்கள் மேலே இருக்கீங்க. அம்மா வலிக்குதுமா, ஏம்மா என்ன அடிக்கிற? இந்த பாரு, நான் உன்னை அடிக்கல, பயந்தான் உன்னை அடிக்கிறா. புரியுதா? நீ அப்பா கிட்ட கேட்டா பயந்தான் அடிச்சான்னு சொல்லணும், புரியுதா? அம்மா ஆனால் வயன் என்ன அடிக்கலையே. இந்த பாரு, வயன் அடிச்சேன்னு சொன்னாதான் உனக்கு நீ கேட்குறதெல்லாம் நான் வாங்கி தருவேன், புரியுதா இல்லையா? இப்படி வீட்டில் ஒரு கலவரமே வெடிக்குது. நீங்கள் வந்துட்டு சங்குக் இல்லை சங்குக், நான் உண்மையாக யூரியா அடிக்கல, நான் ஏன் அவளை அடிக்க போகிறேன் சங்குக், ப்ளீஸ் அதை நம்பு சங்குக். பையன் எனக்கு தெரியும், என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். இந்த பாரு நேஹா, நீ என்ன பிளான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இந்த பாரு, யூரிக்கு மட்டும் எதனா ஆச்சு அவளை நீ செத்தடி சங்குக். அப்போ அவள் உண்மை சொல்கிறேன், நான் போய் சொல்கிறேன்னா? சங்குக் உண்மையாக நான் யூரியா அடிக்கல சங்குக், தெரியும் யாராவது வா அப்படின்ட்டு உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போக ஆரம்பிக்குது. யூரியை வந்து நேஹாவே அடிச்சுட்டு உங்கள் மேலே கண்டினியூஸாக பழி போட ஆரம்பிக்கிறா. ஸோ அதுவும் சின்ன குழந்தை இல்லையா, ஆமாம் வயன் தான் அடித்தான்னு சொல்லிடுது. சங்குக்கு வந்துட்டு இல்லை வயன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வயனை நம்புவார். ஸோ டேஸ் ஆக ஆக சங்குக்கும் வயன் தான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சுட்டு வயனை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே டேஸ் போக போக சங்குக்கு வயன் மேலே இருந்த நம்பிக்கையே போக ஆரம்பிச்சிருச்சு. ஒன் ஃபைன் டே அதே மாதிரி யூரி பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. நேஹா வந்துட்டு சங்குக் நான் அப்பவே சொன்னல, இவன் அடிக்கிறா, நம்ம குழந்தைய அடிக்கிறா பாருங்க, இப்படி வீங்கி போய் கொடுமலாம். சங்குக் இல்லை சங்குக், நான் உண்மையை தான் சங்குக் சொல்கிறேன், போய் சொல்லலை சங்குக் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சங்குக் உங்களை ஒரே ஸ்லாப் தான் பலார்னு அடிச்சு போடுறாரு உங்களை. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணு மேலே கை வைப்பேன்? என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க? நீ என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே, வாயை மூடிட்டு மேலே போயிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் அழுதுகிட்டே மேலே போயிடுறீங்க. அப்படியே ரொம்ப அலறீங்க. இப்போ உங்களுக்கு நீ யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. சங்குக்கு ரூமுக்கு வந்துட்டு எதுக்கு என் பொண்ணு அடிச்சா சங்குக் ப்ளீஸ் நீங்களாச்சும் என்ன நம்புங்க சங்குக், நிஜமா நான் யூரியா அடிக்கவே இல்லை, நான் ஏன் சங்குக் யூரியா அடிக்கணும்? தெரியுமே அவள் தானே தடையா இருக்கா. என்ன சங்குக் என்னென்னமோ பேசுறீங்க, அப்படிலாம் இல்லை சங்குக், தெரியும்டி அவள் தானே உனக்கு எனக்குள்ள நடுவில் இருக்கான்னு சொல்லிட்டு என் பொண்ணையை கொல்ல பார்க்குறல நீ. சங்குக் பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க சங்குக், நான் யூரி எதுவுமே பண்ணலை. அப்போ என் குழந்தை போய் சொல்கிறாளா? குழந்தை எப்படி போய் சொல்லும்? குழந்தை போய் சொல்லாதான், ஆனால் நான் யூரியா அடிக்கலை அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கெஞ்சினீங்க. ஆனால் சங்குக் வார்த்தையாலே உங்களை ரொம்ப கொல்றாரு. டேஸ் இப்படியே தான் போக ஆரம்பிக்குது. உங்கள் ரூமுக்கே வர இருந்துச்சாங்க, இப்போ சுத்தமாக உங்கள் ரூமுக்கே வர்றது கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்ன பண்ணுறீங்க எதையுமே பார்க்குறது கிடையாது. இப்போ ஃபுல்லாக நேஹா கூடவே தான் இருக்கார். நேஹா ரூமில் இருக்கிறது, நேஹா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, யூரி கூட இருக்கிறது, அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் டேஸ் போகுது. நாட்கள் போக போக நீங்கள் ரொம்ப சோகமாக, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க. ஒன் ஃபைன் டே ரொம்ப நேரமாக நீங்கள் ரூம்லேயே இருந்து போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வெளியே வரீங்க. பார்த்தா சங்குக்கும் நேஹாவும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க, எடுத்து லக்கேஜெலாம் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜங்கு உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறாரு. அப்போது நீங்கள் கீழே போயிட்டு மெய்டு கிட்ட கேட்குறீங்க, அவங்களாம் எங்கே போகிறாங்க? அவங்களாம் ட்ரிப்புக்கு போகிறாங்க, 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியா? ஜங்குக்கே எங்ககிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லலை. அவர் ஏன் என்கிட்ட சொல்லணும்? நான் என்ன ஒரு ஒய்ஃபா அப்படின்ட்டு ரொம்ப சோகமாகிடுது. நாட்கள் போக போக சுத்தமாக சங்குக்கு உங்களை கண்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன ஆனீங்க, நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, எதுவுமே கேட்குறது கிடையாது. எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி உங்கள் கூட அப்படி இப்படின்னு இருந்தாரோ, ஸோ இப்போ எல்லாமே வேஸ்ட்டு. சுத்தமாக சங்குக்கு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. இப்படியே ஒரு 3 months போயிருக்கும். ஒன் ஃபைன் டே நைட் டைம் இருக்கும், நீங்கள் தூங்கிட்டுருப்பீங்க. வெளியே பயங்கரமான சத்தம், உங்களால் தூங்கவே முடியல. என்னது இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வெளியே எழுந்து வந்து பார்க்குறீங்க. பார்த்தா நேஹாவும் சங்குக்கும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. யூரியும் பயங்கரமாக அழுதுட்ருக்கா நின்றுட்டு. ஐயோ என்னாச்சு, இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு கீழே போகிறீங்க. சங்கு எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? நான் சொல்கிறது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? ஒருத்தா உன்னேடி நான் புரிஞ்சுக்கணும், நீ தாண்டி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன். சங்கு என்னாச்சு, ஏன் அப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க? வாய மட்டும் போடி அப்படின்ட்டு சங்குக்கும் நேஹாவும் பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. சங்கு சொன்ன கேளுங்க, நேஹா நீங்களாவது ப்ளீஸ் சண்டையை நிறுத்துங்க, குழந்தை பார்த்துட்ருக்கா, அவள் பயப்படுறா, ப்ளீஸ் சண்டையை நிப்பாட்டுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவோ தடுக்கிறீங்க. ஆனால் சங்கு சுத்தமாக சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் சொல்கிறத காதலே வாங்கலை, நீங்களும் கத்திகிட்டே இருக்கீங்க. சங்கு ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, சண்டை போடாதீங்க, குழந்தை பயப்படுறா அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே சங்குக்கு வந்து வாய் முறி
நீ யார் என் குடும்ப விஷயத்தில் தலையிறதுக்கு? ஆ, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. நீங்கள் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறீங்க. என்ன பேசுதுன்னே தெரியாமல். உன்னை தான் கேட்குறேன், என் குடும்ப விஷயத்தில் தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்படியே சோலே இல்லாத மாதிரி நிற்கிறீங்க. அந்த செகண்ட் நேஹாவே எதிர்பார்த்துருக்க மாட்டா சங்குக்கு இப்படி ஒரு பதில் சொல்வார்னு. அவளுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது, ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னதான் அவள் உங்கள் மேலே கோவப்பட்டாலுமே இந்த 6 மாதம் நீங்கள் அந்த வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. நீங்களும் இந்த வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஆனால் சங்குக்கு இப்படி சொன்னோன்னே அவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சங்குக், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஆயா மூடு நேகா, எல்லாம் இவளால் தான். இவள் வந்ததுலேருந்து தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. இவளை ஏன் தான் பார்த்தேன், இவ கூட ஏன் தான் பேசினேன், இவன் கூட ஏன் தான் பழகுனன்னு இருக்குது. வாழ்க்கையை சீரழிக்க வந்தவ இப்போ மட்டும்தான் அப்படின்ட்டு டோட்டலாக இப்படி உங்கள் மேலே ப்ளேம் பண்ணிடுறாரு. சங்குக், சொன்னால் கேளுங்க, அப்படிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் தப்பு. என்ன தப்பு நேஹா? உன் மேலே உயிராக இருந்தேன், சூரி மேலேயும். இவ என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தாலோ அப்பயே முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் எல்லாமே போச்சு. இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சங்குக் ரொம்ப வெக்ஸ் ஆகி கோபமாக பேசுகிறாரு. உங்கள் கண்ணில் அந்த டீயர்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்கேன். நேஹா அப்படியே ஃபஸ்ட் டைம் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு, இது பாரு, அவர் எதோ கோவத்தில் பேசுகிறாரு, நீ எதையும் மனசில் வச்சுக்காத, முதல்ல வேலை போ சொல்கிறல அப்படின்ட்டு உங்களை தள்ளுறா. ஆனால் நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இந்த பாரு பையன், மரியாதையாக சொல்கிறேன், இந்த மேலே போ ப்ளீஸ், போயிடு, அவர் எதோ கோவத்தில் பேசுகிறாரு, இருந்து போ அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க நேஹா, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. ஆனால் உரிமை இல்லாத வீட்டில் இதுக்கப்புறம் நான் இருக்க முடியாதுல்ல? ஆமாம், இருக்க முடியாது, இந்த வெளியே போடி அப்படின்ட்டு சங்குக் சொல்கிறாரு. சங்குக், வார்த்தையை பார்த்து பேசுங்க. நீங்கள் தானே அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ நீங்களே இப்படி பேசுறது தப்பு இல்லையா? பாரு நேஹா, என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கா? எனக்கு தெரியும் சங்குக், உங்கள் மேலே தப்பு இல்லாமல் அவன் மேலே மட்டும் தப்புன்னு பேசாதீங்க. நீங்கள் அவளை அப்ரோச் பண்ணலனா அவன் ஏன் உங்ககிட்ட பழகணும்? நேஹா, என்ன பேசிகிட்டு இருக்க? போது சங்குக், வயன், நீ மேலே போ சொல்கிறல்ல, நீ மேலே போ அப்படின்ட்டு நேஹா தள்ளுறா. நீங்களும் மேலே போகிறீங்க. போன நீங்கள் 5 செகண்டில் திரும்ப கீழே வரீங்க. நேஹாவும் என்னன்னு பார்க்குறா. பார்த்தா உங்கள் கையில் லக்கேஜ் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஷாக்கு. வயன், எங்கே போகிற? இல்லை, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க முடியாது. எனக்கு இந்த வீட்டில் இருக்க எந்த உரிமையும் இல்லை நேஹா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நீங்கள் நேஹா காலையில் விழுந்துடுறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அவள் அழுதுகிட்டே பார்க்குறா. சங்குக் திரும்பி கூட பார்க்கல. வயன், என்ன பேசிட்டு இருக்க நீ? இது பாரு, எனக்கு மேலே கோவம் இருந்துச்சு தான், ஆனால் இப்படிலாம் பேசாத, தயவு செய்து நீ மேலே போ. இல்லை நேஹா, இல்லை, நான் சரி இப்போ பண்ணுறது தான், நான் பண்ணுறது தான் கரெக்டு. என் அப்பா அம்மா சொன்னப்போ நான் கேட்கல. என் அப்பா அம்மாவே என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் புரியுது, இந்த வீட்டில் நான் தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க நேஹா, என் வாழ்க்கையில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்கள் வாழ்க்கையை அழிக்க பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ரொம்ப அழறீங்க. இல்லை இல்லை வயன், இந்த பாரு ப்ளீஸ், இந்த மாதிரி பேசாத. இல்லை நேஹா, இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் நேஹா விட்டு தள்ளி போகிறீங்க. நேஹாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே சங்குக் கிட்ட போய் நிற்கிறீங்க. சங்குக் உங்களை திரும்பி பார்க்குறாரு. சங்குக், உங்கள் கூட இருந்த இந்த கொஞ்சம் நாள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அண்ணா, எனக்கு இப்போ தான் சங்குக் புரியுது, என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. இப்போ எனக்குன்னு யாருமே இல்லை. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் வரமாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே நேஹாக்கு நான் பயங்கரமான ஷாக்கு. அப்படி வாயில் கையை வச்சுட்டு உங்களே பார்க்குறா. சங்குக்கும் தான் ஷாக்காக உங்களே பார்க்குறாரு. நேஹா அப்படி உங்ககிட்ட வரா. அப்போ நீங்கள், நேஹா ப்ளீஸ் வேணாம், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு மன்னிப்பை தவிர வேறு என்ன கேட்குறதுன்னு தெரியல. நான் பண்ண பாவம் தான் இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிறேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் வரமாட்டேன். அப்புறம் சங்குக், நீங்கள் என் வாழ்க்கையில் உங்களை இதுக்கப்புறம் நான் பார்க்கவே விரும்பலை. என் வாழ்க்கையில் நான் அதிகமாக நேசித்தது நீங்கள தான். நீங்கள் மட்டும்தான். அதிகமாக வெறுக்கிறதும்
நீங்கள் மட்டும்தான், உங்களை மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறீங்க வெளியே. நேஹா பின்னாடி வர பார்க்குறா. அப்போ சங்குக்கு அப்படியே நேஹாவோட கையை பிடிச்சிடுறாரு, வெளியே போகாத அப்படிங்கிற மாதிரி. அப்படியே நேஹா சங்குக்கு கோபம் கலந்த சோகத்தோட அழுகையோட அப்படியே பார்க்குறா. சங்குக்கு எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி நிற்கிறாரு. சரி, இப்படி ஒரு 16 இயர்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் தான் இப்படி கண்ணை அப்படி வெறியாக வச்சுக்கிட்டு ஒரு பர்சனை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் அப்படி சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு கேம் ஆடிட்டுருக்காங்க. நீங்கள் ரொம்ப கோவமாக வந்து அப்படி போயிட்டு அந்த பையன் மண்டையில் அடிக்கிறீங்க. அம்மா ஏம்மா அடிக்கிற? உன்னை அடிக்காமல் கொஞ்சணுமா? நாளைக்கு மிட்டம் எக்ஸாம் வச்சுட்டு என்னடா நீ கேம் ஆடிட்டுருக்க? அம்மா நான் படிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ ஏம்மா சும்மா அடிக்கிற? அடிக்காமல் விட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஃபெயில் ஆகி உட்காருவேன். எந்திரி சுனோ எந்திரி. அம்மா ஏம்மா? இதை பாரு சுன்பு, படிக்கிற வயசில் படிப்பு மட்டும்தான் பண்ணணும், அதை தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. நீ எக்ஸாம் இல்லாதப்போ விளையாடிக்கோ, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல. ஆமாம்மா, அப்போ படிக்கணும் தானே? மா ப்ளீஸ் சுன்பு முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அவன் காதை பிடிச்சி திருக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்படியே உட்கார வச்சு அவனை படிக்க வைக்கிறீங்க. ஆமாண்டா, ஜுன்வு வந்து உங்களோட பையன்தான். நீங்கள் ஜங்குக்கை விட்டு போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அழகா ஜுன்வு வந்திருப்பான். ஸோ உங்கள் வீட்டில் அதுக்கப்புறமும் உங்களை புரிஞ்சுருந்துருப்பாங்க. ஆனால் நீங்களாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜுன்முவும் தனியாக தான் இருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஜுன்முக்கிட்ட ஜங்குக்கை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பீங்க. ஜுன்வுக்கு ஜங்குக்கு நான் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஜுன்வு அதெல்லாம் பார்த்து தானே வளர்ந்துருப்பான். ஸோ அதனால் ஜுன்வுக்கு ஜங்குக்குனாலே சுத்தமாக பிடிக்காது. எப்போ ஜங்குக்கை பார்த்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜுன்வு பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி தான் ஜுன்வுவோட 10th எக்ஸாம், ஃபர்ஸ்ட் எக்ஸாமு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவனுக்காக ஸ்கூல் வாசலில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு வருவான்னு சொல்லிட்டு. ஸோ ஜுன்வு மம்மி அப்படின்னு ஓடி வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் என் பையன் எப்படி எழுதுனா எக்ஸாம்? வழக்கம் போல் சூப்பராக எழுதிட்டேன். சரி மம்மி, நான் ஒன்று சொல்லவா? சொல்லு ஜுன்வு, நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போது உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஆனால் அவங்க முகத்தில் அப்படி ஒரு சோகம் இருக்குது. ஜுன்வு அதை பார்த்துட்டு, மம்மி நீ ஏன் இப்போ சோகமாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆளை நினச்சிட்ருக்கியா? ஜுன்வு, அந்த ஆளை அது இதெல்லாம் பேசக்கூடாது. மம்மி நான் வந்துட்டு எத்தனை வாட்டி சொல்கிறேன் அந்த ஆளை பற்றி நினைக்காதுன்ட்டு. உனக்கு எப்படி மம்மி அந்த ஆளை பற்றி யோசிக்க தோணுது? உன்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி வேணான்னு சொல்லி வெளியே அனுப்பினவன் அவனை பற்றி நீ யோசிச்சுருக்கியா? ஜுன்வு, அப்பாவை பற்றி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. மம்மி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஏன் மம்மி இப்படி பண்ணுற? ஜுன்வு, நான் சொல்கிறத நீ கேட்க போறியா இல்லை எப்படி? சரி அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு ஜுன்முவும் அமைதியாக இருக்கான். ஸோ இப்போது உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோன் காலில் தான் பேசியிருப்பீங்க. இப்போ தான் அந்த வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே வீட்டில் இருந்து தான் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க. ஸோ அப்போ அதே வீட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் வெளியே வந்துட்டு, பையன் அம்மாடி மாமா ஷோ என் பேரை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, பையன் இப்போ தான் உனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சா? பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போது உனக்கு எங்களை பார்க்க விருப்பமே இல்லையாடி? அம்மா எனக்கு உங்களை பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லைம்மா. சும்மா நீ அழுதுட்ருக்காத, புரியுதா? பாட்டி அந்த ஆள் தான் அம்மாவை ஏமாத்திட்டான். ஆனால் அம்மா கொஞ்சம் கூட இன்னும் அந்த ஆளை மறக்காமல் அந்த ஆளையும் நினச்சா அழுதுட்ருக்காங்க. ஜுன்வு நீ மேலே போ, அம்மா மேலே போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜுன்வும் மேலே போய்ட்றான். நீங்கள் உங்கள் அம்மாவை டைட்டாக் பண்ணிவிட்டு தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், யாரையும் நம்பாது, அந்த பாவி பையன் உன்னை ஏமாத்திட்டான். ஆனால் உனக்கு ஜுன்வு கிடச்சிருக்க வயன், நீ அவனுக்காக வாழ, அவன் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பான். அம்மா எனக்கு தெரியுமா, ஜுன்வு என்னை அப்படி பார்த்துக்கிறாம்மா. அவன் சின்ன பையன்தான், ஆனால் எனக்காக யோசிக்கிறான், எனக்காக பண்ணுறான். என் பையன்மா ஜுன்வு, அவனுக்காக நான் வாழுவேன். சந்தோஷமாக இருக்கேம்மா, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சந்தோஷமாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நல்லா சாப்பிட்டே முடிக்கிறீங்க. ஸோ இதே சைடு ஆப்போசிட்டில் பார்த்தா சங்குக்கு தான் காட்டுறாங்க. சங்குக்கு அவரோட ஆஃபீஸ் கேபினில் உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காரு. சங்குக்கு இப்போ பார்க்க ரொம்ப ஏஜ்டாக தெரிகிறாரு. அப்படியே வெள்ளை முடியெல்லாம் வந்து ஸ்பெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கார். அவரோட ஃபேஸ்லேருந்து ஒரு துளி ட்ராப் அப்படியே அவர் கண்ணிலேருந்து வந்து கீழே விழுது. அவர் நிமிர்ந்து அவர் டேபிளில் பார்க்குறாரு. 2 சைட்லேயும் 2 ஃபோட்டோ இருக்குது. ஒரு சைடில் நீங்களும் சங்குக்கும் எடுத்த ஃபோட்டோ, இன்னொரு சைடில் சங்குக், நேஹா அண்ட் யூரி இருக்க ஃபோட்டோ. ஸோ அதை பார்த்துட்டே அப்படியே வாலில் இருக்க ஃபோட்டோ பார்க்குறாரு. வாலில் நேஹாவோட ஃபோட்டோ தான். ஆமாம், நேஹா இறந்துருப்பாங்க. நீங்கள் போயிட்டு ஒரு 4 வருஷத்துலேயே நேஹா இறந்துருப்பா.
ஸோ அவளுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால சங்குக்கு வாழ்க்கையே இல்லைன்னு முடிஞ்சு போன மாதிரி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போது அந்த மேனேஜர் உள்ளே வராரு. அவர் ரொம்ப வயசாகிருக்காரு. ஸோ அவர் உள்ளே வந்துட்டு, சார், ஆ சொல்லுங்கள், உங்கள் உங்கள் பையனை பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு அப்படி சொன்னோன்னே சங்குக்கு எந்திரிச்சு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆமாம், மயனும் சுன்பு, ஆமாம் உங்கள் பையன் பேர் ஜுன்பு. அவங்க 2 பேரும் சேச்சூர் தீவில் இருக்காங்க. அங்கே தான் அவங்க வீடு இருக்குது. இப்போது அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் அவங்க 2 பேரோட ஃபோட்டோ அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு. நீங்களும் ஜுன்மும் க்ளோஸாக நின்று ரொம்ப அழகாக சிரிச்சுட்டே அந்த ஃபோட்டோவில் போஸ் கொடுத்துருப்பீங்க. ஜுன்மு பார்க்க அப்படியே சங்குக்கு மாதிரியே இருப்பான். அப்படியே சங்கு கூட சின்ன வயசு ஸ்கேன் தான் சொல்லணும். சங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டே, சார் உங்கள் பையன் அப்படியே சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்கிறாரு. சங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி திருப்பி அந்த சேர்லேயே சாஞ்சிக்கிறாரு. ஸோ இதே சைட் நீங்கள் பார்த்தா உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஏரியா மாதிரி இருக்கும், கார்டன் ஏரியா மாதிரி. அங்கே உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜுன்மு வந்துட்டு உங்கள் பின்னாடி வரான். ஆனால் நீங்கள் முன்னாடி உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் கீழே வருது. ஜுன்மு அதை பார்த்துட்டு கோவமாக வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் டக்குன்னு உங்கள் டியர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு, என்ன சொல்லும் வந்துட்ட, தாத்தா பாட்டி கூட விளையாடலையா? மம்மி, நான் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது இந்த மாதிரி தனியாக உட்காந்து நீ அந்த ஆளை நினச்சி அழாதுன்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஜுன்பு, உங்கள் அப்பா மேலே தப்பு தான். ஆனால் நான் அவரை உண்மையாக நேசிக்கிறேன். என்னால் அவரை வெறுக்கவே முடியல ஜுன்பு அப்படின்ட்டு நீங்கள் ஜுன்முவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜுன்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை சமாதானப்படுத்துகிறான். என் மம்மி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தெரியுமா? மம்மி நீ எதுக்கும் அழாத மம்மி, உனக்கு நான் இருக்கேன். அந்த ஆள் போனால் போகிறான், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு செல்லும் அப்படின்ட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஜுன்மும் ஒரு எக்ஸாமுக்கு கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு 10 டேஸ் கேப்பில் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டு வாசலில் சும்மா அந்த ஒரு ஏரியா இருக்கும், அங்கே உட்காந்துருக்கீங்க. ஜுன்மு உங்கள் மடியில் படுத்துட்டு நிறைய கதை பேசிகிட்டு இருக்கான். அப்போது உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் செம்ம ஃபாஸ்ட் ஆகுது. அந்த காரில் இருக்க பர்சன் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஜுன்மு திரும்பி பார்க்குறான். மம்மி, யார் கார் இது நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிது அப்படின்னு பார்க்குறான். அப்போ அந்த காருக்குள்ளேருந்து சங்குக் தான் இறங்கி வரான். சங்குக்கை பார்த்தோன்னே உங்களோட வாழ்க்கையில் அப்படியே 16 வருஷம் முன்னாடி போன மாதிரி இருக்குது. மொத தடவை நீங்கள் சங்குக்கு எப்போ பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களே அறியாமல் எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்கு. ஜுன்முக்கு தெரிஞ்சிருது அது சங்குக் தானே. அவன் அப்படியே சங்குக்கை தீயாக முறைச்சி பார்த்துட்ருக்கான். அப்போ உங்கள் அம்மா அப்போ தான் மயன் மதியம் என்னம்மா சமைக்கட்டும் அப்படின்னு வெளியே வராங்க. சங்குக்கை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக்கு. எல்லாரும் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. அப்படியே சங்குக்கு உங்ககிட்ட வந்துட்டு, மயன் எப்படிம்மா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இவ்வளோ நேரம் அடக்கி வச்சுட்டு இருந்தவங்க டியர்ஸ் அப்படியே வெளியே வந்து அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி பயங்கரமாக அழுறீங்க. சங்குக்கு என்ன பேசுதுன்னே புரியல. அவர் அப்படியே அழுதுச்சுக்காரு. இப்படியே இந்த சீன் கட் ஆகுது. எல்லாம் இப்போ வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கீங்க. சங்க் உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. சின்மு உங்கள் பக்கத்தில் பயங்கர கோபத்தில் உட்காந்துருக்கான். அப்போ உங்கள் அப்பா தான், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பையனை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ சின்மு தான், மம்மி, தாத்தா பாட்டி, இந்த ஆள் கூடலாம் நான் போக மாட்டேன். எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டு போனேன், அம்மான்னு விட்டுட்டு போனேன் இந்த ஆள் கூட. இப்போ எதுக்கு நாங்கள் போனோம்? நாங்களாம் போக மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஜுன்மு சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜுன்முவோட கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. மம்மி, இப்போ நீ எதுக்கு என் கையை பிடிக்கிற? இதை பாரு, ஒரு நாளும் என் மம்மி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ அழுதாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இந்த ஆள் இப்போ வந்தோடனே உடனே என் மம்மி நானும் போயிடணுமா? நாங்கள் போகவே மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஜுன்மு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்துட்டு, ஜுன்மு அம்மா சொல்கிறது கேளு, நம்ம போகலாம். மம்மி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த ஆள் பிளான் போட்டு தான் வந்திருக்கான். இது பாரு மம்மி, நீ போகக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜுன்மு சொல்கிறான். அப்போது உங்கள் அம்மா தான், ஜுன்மு பாட்டி சொல்கிறது கேளு, போயிட்டு வா. பாட்டி நீயுமா? அப்போ ஜங்கு தான், பரவாயில்ல ஜுன்மு, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க. இந்த பாரு, உன்னை மாதிரிலாம் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நீ என்னை கம்பேர் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ஜுன்மு ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறான். அப்போ உங்களுக்கு கோவம் வந்துடுது. ஜுன்மு, மம்மி சொல்கிறல்ல, 1000 தான் இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா, மரியாதையாக பேசு ஜுன்மு அப்படின்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜுன்மு கிட்ட கோவமாக பேசுகிறீங்களா? அவனுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துடுது. வேகமாக எந்திரிச்சு ரூமுக்கு ஓடிடுறான். அப்போது உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் அங்கேருந்து எந்திரிச்சு ஜுன்முவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. இப்போ நீங்களும் சங்குக்கும் தான் தனியாக உட்காந்துருக்கீங்க. சங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. நீங்கள் அப்படியே சங்குக்கை பார்க்குறீங்க. சங்குக்கு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க சங்குக்? நல்லா இருக்கேன் மயன். நீ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் பையன் ஜுன்மு என்னை நல்லா பார்த்துக்கிறான்.
நேஹா எப்படி இருக்காங்க? நேஹா இல்லை. இல்லையா? ஆமாம். நீ போன 4 வருஷத்துலே அவளும் போயிட்டான். ஷூரி ஷூரி அப்ராட்ல இருக்கா. படிக்கிறாளா? இல்லை. ஷூரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, சின்ன பிள்ளையா பார்த்தேன். ஷூரிக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுட்டு கேட்குறீங்க. சங்க் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த மனுஷன் அப்படியே தேம்பி தேம்பி அழுது உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒயன் என்ன மன்னிச்சிடுறேன். ஒயன் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஒயன் 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 நீ போனதுக்கு அப்புறம் தான் ஒயன் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரிஞ்சுது. ஒயன் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற ஒயன் அப்படின்ட்டு உங்கள் காலை பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் சங்க் என்ன பண்ணுறீங்க? சங்க் எந்திரிங்க. சங்க் ப்ளீஸ் என் காலில் எல்லாம் விழுதுங்க. சங்க் ப்ளீஸ். இல்லை வயன் இல்லை. ஐயோ ஐயோ உன்னை அந்த நைட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேடி. எனக்கு என் மேலே கோவமே இல்லையா வயன்? வயன் என்னை மன்னிச்சிருமா அப்படின்ட்டு ரொம்ப அழறாரு சங்குக்கு. நீங்களும் கீழே உட்காந்துட்டு அவருக்கு ஈக்குவலாக முட்டி போட்டுட்டு செம்மையாக அழுவுறீங்க 2 பேரும். சங்குக் சங்குக் ப்ளீஸ் எந்திரிங்க. ப்ளீஸ் சங்குக் ப்ளீஸ் எந்திரிங்க சங்குக் அப்படின்ட்டு நீங்களும் அழுவுறீங்க. சங்குக்கு முடியவே இல்லை, ரொம்ப அழறாரு. இன்ஃபேக்ட் சங்குக்கு வயசு வேற ஆயிடுச்சா, அப்புறம் ரொம்ப நேரம் கீழே முட்டி கூட போட முடியல. அப்படி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் மேலேருந்து சும்மா பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஒரு 2 hours பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜுன்மு உங்களே முறைச்சி பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் நீ என்னை எவ்வளோ நேரம் முறைச்சி பார்த்தாலும் சரி ஜுன்வோ, நம்ம உங்கள் அப்பா கூட போகிறோம் அவ்வளோதான். மம்மி அந்த ஆள் அழுது நடிச்சோனே நீ நம்பிட்டியா? ஜுன்வோ இன்னொரு தடவை உங்கள் அப்பாவை அந்த ஆள் இந்த ஆள் சொன்னேன் வாய் கிழிச்சிருவேன். கிளி மம்மி கிளி. இன்னைக்கு அந்த ஆள் வந்தோடனே என்ன திட்டல? ஐயோ என் செல்லமே அப்படிலாம் இல்லை. உங்கள் அப்பாவை பார்த்தல, அவர் திருந்தி வந்திருக்காருடா. ஆமாம் ரொம்ப சீக்கிரம் திருந்திட்டார். அதனால பார்த்தல ஜுன்பு. சரி அவரை பார்த்தல, அவர் ரொம்ப வயசாயிட்டார். இன்னும் கொஞ்சம் நாள் அவர் செத்துருவார் அப்படி சொன்னே. நீங்கள் பலாருன்னு ஜுன்மு ஒரு ஸ்லாப் தான். இந்த பாரு ஜுன்வோ, அப்பா அதித்துன்னு பேசுறது இந்த மாதிரிலாம் பேசினா அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜுன்மு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிடுறான். நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த 16 வருஷத்தில் நீங்கள் ஜுன்மு ஒரு நாள் கூட அடைச்சிருக்கவே மாட்டீங்க. அவன் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிடுறான். நீங்களும் சரி அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு ஜுன்மு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. கீழே ஓடி வந்த ஜுன்மு ஜங்குக்கு மறைச்சு பார்த்துட்டு அப்படியே வந்து சோஃபாவில் உட்காடுறான். இப்போ கார் கிட்ட தான் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு காரில் போய் உட்காடுறீங்க. ஜுன்முவும் அப்படி தான் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்கா அவங்க பக்கத்தில். இப்போ ஜங்க் தான் காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அந்த வீடு இல்லை, இது வேறு வீடு. அந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. சுற்றிலும் உங்கள் ஃபோட்டோ, நேஹா ஃபோட்டோ, யூரி ஃபோட்டோ அப்படி சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே உள்ளே வரீங்க. ஜுன்வோ கோமா அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் ஜுன்வோ இல்லைவா இல்லைவா அப்படின்ட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரீங்க. ஜங்க் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு ஜுன்வோவே பார்த்துட்டு 2 பேரையும் இந்த வீட்டுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன் அப்படி சொல்கிறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே போயிட்டு ரூமெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே ஹாலில் வந்து உட்காருங்க. ஜுன்வோ மட்டும் வரல, அவன் ரூம்லேயே இருந்துடுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படியே ஜங்குக் என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் ஜங்குக் நீங்கள் இல்லாமல். ஆனால் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நீங்கள் அழறீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு நீ ஏன் அழற, ஏன் அழற, தப்பு பண்ணது நான் தான். கடைசியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இனிமேல் உன்னையும் ஜுன்வும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே சரின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கோம். இந்த 1 வீக்காக ஜுன்மு ஜங்கு கிட்ட பேசிக்கவே மாட்டான். ஜங்குக்காக பேசணும்னு ட்ரை பண்ணாலும் ஜுன்மு வந்துட்டு பேசவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கு மறைக்கிறது திட்டுறது இதே தான் பண்ணுமா. நீங்களும் ஜங்குக்கும் போக போக பிரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் ஹாலில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. அப்போ ஜுன்மு கீழே வந்துட்டு மம்மி எனக்கு பசிக்குது எதனா செஞ்சு கூட. 5 minutes ஜுன்வோ முடிஞ்சிடும் அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் தான் ஜுன்வோ ஜுன்வோ அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜங்குக் வந்துட்டு என்ன இங்கே உட்காரு. எதுக்கு உட்கார சொல்கிற, உட்காரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. பரவாயில்லையடா அப்படியே என்ன மாதிரியா இருக்கா? அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லையே. என்னது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். ஓ சரி, ஏன்னா ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன்னா நீ அம்மாவுக்கு துரோகம் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜுன்மு சொன்னோன்னே ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறிடுது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் வெளியே வந்துட்டு ஜுன்மு அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? மம்மி நான் ஒன்றும் இல்லாதது சொல்லலையே, இவர் உன்னை ஏமாத்தினவர் தானே அப்படின்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக் வருத்தப்படாதீங்க, ஜுன்மு புரிஞ்சுப்பான், ப்ளீஸ்
அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சங்குக்கும் சரின்ட்டு விட்டுறாரு. 50 டேஸ் போக போக சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சங்குக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னா என்ன அந்த மாதிரி வச்சுப்பான். ஒன் ஃபைன் டே நீங்கள் சரி வீட்டில் 2 பேரும் பத்திரமா இருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மம்மி எதுக்கு நான் தனியாக விட்டுட்டு போகிறேன், இந்த ஆள் என்னை கடிச்சு தின்றுவான். தின்னுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. இப்போ 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அது ஒரு ஹாரர் மூவி மாதிரி. சங்குக்கு அப்படி ஜுன்முவே பார்த்துட்ருக்கான். அப்போ ஜுன்மு தான், என் மூஞ்சில் என் படம் ஓடுது, என்னையா பார்த்துட்ருக்கீங்க? என் பையனை நான் பார்க்குறேன், என்ன மாதிரியா இருக்கான்ல, அதான் பார்த்ததெல்லாம் போதும். சரி எனக்கு பசிக்குது, எதனா செஞ்சு கொடுங்களேன். எனக்கு என்னடா பிடிக்கும், எனக்கு பேன் கேக் பிடிக்கும், பனானா மில்க் ஷேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பிடிச்சதாவே சொல்கிறான். சங்குக்கு அப்படியே சிரிக்கிறான். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை இதெல்லாமே எனக்கும் ஃபேவரட் தான் அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான். சங்கு போயிட்டு ஜுன்முக்காக பேன் கேக்கு பனானா ஷேக்கு இதெல்லாம் கொண்டு வந்து தராரு. ஜுன்மும் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே சங்குக்கே பார்க்குறாரு. அப்படியே ஜுன்மு சங்கு பக்கத்தில் இருந்து உட்காடுறான். சங்குக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அவன் பக்கத்தில் உட்காந்ததே இல்லை. ஜுன்மு என்ன நினச்சான்னு தெரில. அப்படியே சங்குக்கு டைட் ஹக் பண்ணிக்கிறான். சங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜுன்மு எனக்கு தெரியும் எனக்கு உன் மேலே கோவம் தான், ஆனால் ஸ்கூல் படிக்கிறப்பலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா இப்படி அவங்க அப்பா அப்படி எங்கள் அப்பா இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தான் அப்படி சொல்கிற கொடுப்பனே இருந்ததில்லை. ஏன்னா என் கூட தான் நீ இல்லையே. நீ ஏன் இப்படி பண்ண, அம்மாவை ஏன் விட்டு போனேன்? சரி அம்மா விட்டு போனேன், என்னை பார்க்கணும் கூட உனக்கு தோணலைல்ல, நான் கூட உனக்கு வேணாம் இல்லை அப்படி சொல்லிட்டு சும்மா ரொம்ப அழுறான். மனசை விட்டு இப்போ தான் சங்கு கிட்ட பேசுகிறான். சங்குக்கும் பயங்கர அழுகியாக வருது. சுண்ணுவை டைட்டாக் பண்ணிட்டு, அப்பாவை மன்னிச்சிரு சுண்ணு, அப்பா எதுவுமே வேணும்னு பல்ல காலை சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, அப்பாவை மன்னிச்சிருவல்ல, போயா அவனை மன்னிக்கவே மாட்டேன், நான் எப்பவுமே உன் மேலே இப்படி தான் கோபமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்மு சொல்கிறான். அப்போ சங்குக் அப்படி ஜுன்மு ஃபேஸை கட் பண்ணிவிட்டு ஜுன்முவோட ஃபோர்ஹெட்லே இவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைம் ஜுன்மு அப்பாவோட லவ்வை ஃபீல் பண்ணுறான். அப்படியே அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. ஸோ நீங்கள் அப்போ தான் உள்ளே வந்திருப்பீங்க, இதெல்லாம் பார்த்து அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது, அப்படி சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்போ ஜுன்மு வந்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். சங்குக்கு அவர் ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஜுன்மு தடவை சங்குக்கு அப்பான்னு கூப்பிடுறான். உன்னை அப்பான்னு கூப்பிடலாம்ல, நீ கூப்பிடாம வேற யாரா கூப்பிட போகிறான்? உன் வாயிலேருந்து என்ன நீ அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு தான் 16 வருஷம் நான் ஏங்கிட்டு இருந்தேன். நீ வேணும் 16 வருஷம்லாம் ஏங்கின மாதிரி தெரியலையே. சரிடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே பார்க்காத மாதிரி கேஷுவலாக உள்ளே வந்துட்டு, என்ன போயிட்டு 6 வரல அப்பனும் பிள்ளையும் சேர்ந்துட்டீங்க போல, மம்மி இந்த ஆளை நான் கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சுன்மு சொல்கிறான். அப்படியே நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே கிச்சன் போயிடுறீங்க. சங்குக்கும் அப்படியே சிரிச்சுட்டு உங்களையே பார்க்குறாரு. கிச்சன்லேருந்து நீங்கள் சங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறீங்க. அவனும் சிரிச்சுட்டே அப்படி கண்ணை மூடி திரும்பி இந்த பக்கம் ஜின்முவை பார்க்குறாரு. ஜின்மு அப்படி சங்குக்கு ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த எண்டிங் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. ஸோ சேட் எண்டிங்காக வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வேண்டாம், எதுக்கு சேட் எண்டிங்? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தப்பு பண்ணால் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு லைஃப் லெசனாகவும் இருக்கும். செகண்ட் சான்ஸ் என்றைக்குமே தப்பு கிடையாது. வாழ்க்கையில் ஒருத்தவங்க தடவை அந்த தப்பு பண்ணுறாங்கன்னா இன்னொரு தடவை அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதில் சங்குக்கும் அவர் தடவை பண்ண தப்பை திருத்திக்க அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதை பயன்படுத்தி அவர் அந்த தப்பையும் திருத்திக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் ஒரு தப்பை நம்ம பண்ணுறோன்னா அதை திருத்திக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளை கண்டிப்பாக திருத்திக்கணும். ஸோ ஓகேடா, நான் கருத்தெல்லாம் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த ஒன் ஷாட் மூலிமா நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு தெரியல. மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கடா எப்படி இருந்துச்சுன்னு. முன்ன மாதிரி எனக்கு இப்போ கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. ஸோ கமெண்ட்ஸ் வந்தால் தான் எனக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஹைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனாலே எனக்கு வீடியோ போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குதுடா. ஸோ இந்த வீடியோ பொறுத்து நான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு மோர் தென் ஒரு 50+ கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரணும். ஹைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் பண்ணாதாண்டா எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும், ஒரு ஹோப் இருக்கும். பரவாயில்ல நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ எனக்கு அந்த ஹோப்பே போயிடுது. நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல். பை பெட்டல்ஸ்.